Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems on compound microscope. Okay, so நம்ம compound microscope பத்தி பக்காவா டீடைல் வந்து தியரி பார்த்துட்டோம். So இப்போ வந்து we will discuss about problems. So first உங்களுக்கு வந்து நான் ஒரு ரீகால் கொடுத்துறேன். என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் first நம்ம நோட் பண்ணனும் அப்படினு. Then we discuss about problems. See இந்த problems எல்லாமே mostly CBSE ல கேட்டது. Okay, and CBSE ல ரொம்ப நல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருக்கான் which is useful for NEET JEE க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So அத பத்தி we will see now. Okay, இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணீங்க subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல இருந்து physics videos வந்துட்டு இருக்கு. Right pa. So compound microscope recall பண்ணலாம் theory. So this is the basic diagram. So this is the object. This is the first image. First image வந்து inverted இருக்கு, ரியலா இருக்கு. இந்த image வந்து இந்த eyepiece க்கு வந்து object act ஆகி we will get the final image which is also inverted, but it is what? Virtual and inverted. Correct? இது வந்து real and inverted, இது virtual and inverted. Right? This is our object. இந்த இடத்துல object வந்து எவ்வளவு distanceல வச்சிருக்கான்? ஒரு finite distanceல வச்சிருக்கான். Okay, u0. So this is u0. இந்த first image ஓட distance வந்து v0. Okay, so this is ue and this is what? Final eyepiece வச்சு இருக்கக்கூடிய distance வந்து VE. இந்த ஸ்டாண்டர்ட் டயகிராம் நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இது பேஸ்டாக நம்ம வந்து டைரெக்டாக ஃபார்முலாஸ் என்னென்ன பார்த்தோம்னா 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஆர் மேக்னிஃபைங் பவர் V0 by U0, கேபிட்டல் D by UE. கேபிட்டல் Dன்றது that is the least distance of distinct vision, that is 25 centimeter. Maybe some problemல 20 centimeter கொடுப்பான், பட் கொடுக்கலன்னா we can take 25 பார்த்தோம். So இதை வந்து நம்ம V0 by U0 I can write it as MO, that is objective lens ஓட linear magnification. capital M ன்றது என்னது? angular magnification of eyepiece. okay, angular magnification வந்து நம்ம simple microscope இதோ இருக்கு இல்லையா, result from simple microscope D by UE நம்ம capital M ன்னு கூப்பிடலாம். ஸோ நம்மளோட மேக்னிஃபையிங் பவர் வந்து M0 into capital ME. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்முலா இஸ் வந்து கம்ப்ளீட்லி ஒரு மேக்னிடியூட் ஃபார்முலா. தட் இஸ் இட்ஸ் பியூர்லி அ பாசிட்டிவ் டேர்ம் டிபெண்ட் ஆன ஒரு ஃபார்முலா. தட் இஸ் எம்மோட மேக்னிடியூட் நம்மளுக்கு கிடைக்குது. இதை நம்ம வித் சைன் போடணுன்னா நம்ம நெகட்டிவ்னு போடுவோம், மைனஸ் ஆஃப் மேக்னிடியூட். ஒய்? பிகாஸ் த ஃபைனல் இமேஜ் வாஸ் இன்வெர்டட். ரைட்? ஸோ இப்போ என்ன நோட் பண்ணணும்னா, இதில் வந்து V0, U0, கேபிட்டல் D, UE இதோட வேல்யூஸை நீங்கள் ஃபைனலாக நல்லா கவனிங்க. ஃபைனல் வேல்யூஸ் ஆஃப் V0, U0, capital D, UE எல்லாமே என்னது? ஒரு purely a positive term. Very important point. But ஃபைனலாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டும்போது capital M you can represent as minus M. ஏன்னா ஃபைனல் இமேஜ் நம்மளுக்கு எப்படி வருது? இன்வெர்ட்டடாக வரனால அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் we will substitute. Right? So no sign need to be applied in equation 1 as well as 3. Okay. இந்த third equation என்னன்னு பார்த்தீங்கன்னா length of the microscope. இந்த பாருங்கள், இது வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரண்ட் பார்ட், ஐபீஸ் தான் பேக் சைட். ஸோ ஐபீஸுக்கும் அப்ஜெக்ட்டுக்கும் இருக்க லென்த்து தான் என்னது? நம்மளுக்கு லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் விச் இஸ் V0 + UE விச் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுமே என்ன தான்? இட்ஸ் பியூர்லி அ பாசிட்டிவ் டேர்ம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இதில் இருக்கக்கூடிய V0ம் UEயும் என்னது? இட்ஸ் அ மேக்னிடியூட் வேல்யூஸ். யூ நீட் டு சப்ஸ்டியூட் ஒன்லி பாசிட்டிவ் டேர்ம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 3ல நீங்கள் வெறும் பாசிட்டிவ் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் லாஸ்ட்டாக வந்து நம்ம இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஆர் ஜென்ரல் ஃபார்முலாஸ் ஃபார் திஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சம்டைம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, இந்த V0, U0ஓட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் எப்பயும் போல் என்னது? யூ கேன் யூஸ் த லென்ஸ் ஃபார்முலா, சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்கக்கூடிய V0, U0, கேபிட்டல் D, UE எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் வி வில் டேக். நான் எப்போவுமே சொல்கிறது அந்த 4 டேர்ம்ஸுமே பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்லேயும் இந்த V0ம் UE என்னது? பியூர்லி பாசிட்டிவ். ஸோ தட்ஸ் வை ஐ கிவன் அ மேக்னிடியூட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேபிட்டல் எம்மில் நம்மளுக்கு V0, U0, UE இதெல்லாம் சில டைம் தேவைப்படும். அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் அப்ளை லென்ஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் U0 and V0 ஃபார் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். அதே மாதிரி ஐபிஎஸுக்கும் அதே மாதிரி UE VE, that is lens formula apply பண்ணி UE VE கண்டுபிடிக்கலாம். U0 V0 வேணும்னா நீங்கள் அப்ஜெக்டிவ் போடலாம். UE VE வேணும்னா ஐபிஎஸ் you can use. okay,
ஸோ பேசிக்கலி லென்ஸ் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கும் சரி ஐபீஸ்க்கும் சரி இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் இப்போ ரிலாக்ஸ்ட் ஐ கேஸில் வந்து இந்த ஃபார்முலா என்னவா மாறுது வந்து இட் இஸ் சேஞ்சிங் இன்டு திஸ் ஒன். ஓகே, ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகணும். அப்போ யூஇயோட வேல்யூ எஃப்இன்னு வரும். கரெக்டாக லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் V0 ப்ளஸ் எஃப்இ, ஏன்னா யூஇயோட வேல்யூ எஃப்இ இல்லையா. ஸோ ஐ நீட் டு சப்ஸ்டிட்யூட் எஃப்இ இயர். ஸ்ட்ரெயின்ட் ஐயில் வந்து ஃபார்முலா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதே ஃபார்முலா இப்படி மாறிடுது. இது வந்து லென்த்துக்கான ஃபார்முலா. ஓகே, ஆஸ் யூஷுவல் வித் த சைன் நீங்கள் எம்டியை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா மைனஸ் ஆஃப் மேக்னிடியூட் யூனிட். இப்போ இதான் மேக்னிடியூட். ஆல் வேல்யூஸ் யூ நீட் டு சப்ஸ்டிட்யூட் இன் பாசிட்டிவ். இதுலேயும் எல்லா வேல்யூஸும் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ ஃபைனலாக சைனோட மைனஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எம்டி. கரெக்ட். ஐ திங்க் எவ்ரி திங் வி ஹவ் ரிவைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will go into problems. ஓகே ரைட். இப்போ கவனிங்க, you are given two converging lenses of focal length 1.25 and 5 cm to design a compound microscope. If it is decided to have a magnification of 30, find out the separation between objective lens and eyepiece. அதாவது ரெண்டு கன்வர்ஜிங் லென்ஸ் தரான், which is what நம்மளோட மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு கன்வர்ஜிங் லென்ஸ் இருக்கும். கரெக்டாக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் which is a convex lens. அதோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கோம் 1.25 and 5 cm, right, to design a compound microscope. இப்போ it is desired to have how much magnification 30. அவன் மேக்னிஃபிகேஷன் ஜஸ்ட் 13 கொடுத்துருக்கான். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்லையும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது நோட் பண்ணுறதுக்கு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் 3 ஃபார்முலா வச்சு தான் என்டையர் ப்ராப்ளமே. ஆல்ரெடி நீங்கள் லென்ஸும் படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஈஸி தான். பட் ப்ரெசைஸ் டு த டீட்டெயில். அவன் ஒரு ப்ராப்ளமே என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கான்னு புரிஞ்சு படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து என்னது 1.25 cm and 5 cm. இப்போ இதில் வந்து அவன் என்ன கேட்குறான்னா செப்பரேஷன் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் இஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கேட்குறான். ஸோ கவனிங்க, இது வந்து நம்மளோட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டவுட் இல்லை. இப்போ ஒரு லென்ஸ் வந்து ரெண்டு லென்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று 1.25, இன்னொன்று வந்து 5 cm. இதில் எதை வந்து நான் அப்ஜெக்டிவாக எடுத்துக்கணும், எதை வந்து நான் ஐபீஸாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன நல்லா தெரியும்னா, ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் தியரியில் பார்த்தோம், இதை ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் கிரேட்டர் தென் அப்ஜெக்டிவ். கரெக்டாக இல்லையா? ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் கிரேட்டர் தென் அப்ஜெக்டிவ் நம்ம படிச்சிருக்கோம். அட் த சேம் டைம் இந்த ஃபோக்கல் லென்த் ரெண்டு பேரோட வேல்யூ இட் இஸ் ஸ்மால். அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்துமே என்னது ஆர் ஸ்மால் வேல்யூஸ். பட் எஃப்இ இஸ் கிரேட்டர் தென் எஃப்ஓ ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் டயாமீட்டர், தட் இஸ் அப்பாச்சர் சொல்லுவான் இல்லையா, த சைஸ் ஆஃப் த லென்ஸு. சைஸ் ஆஃப் த லென்ஸ் டயாமீட்டர் வந்து ஐபிஎஸ்க்கு தான் அதிகம் பொதுவாக. பட் ஸ்டாண்டர்டாக டெஃபினட் கண்டிஷன் தட் நீட் டு பி சாட்டிஸ்ஃபைடு இஸ் நம்மளுக்கு வந்து ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். புரியுதா இல்லையா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபிஎஸ் என்னது 5 cm. அப்ஜெக்டிவ்க்கு வந்து இங்கே ரெண்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்துருந்தால 1.25 and 5 cm. இதில் நம்ம ஐபிஎஸ்ஸாக எடுத்துக்கணும். எதுக்கு அதிக ஃபோக்கல் லென்த்? ஐபிஎஸ்க்கு தானே ஃபோக்கல் லென்த். ஸோ 5 cm வந்து ஐபிஎஸ்க்கு கொடுத்துக்கிறேன். அவன் கொடுத்த ஃபோக்கல் லென்த் நம்மளாவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஐபிஎஸ்க்கு வந்து 5 cm அண்ட் அப்ஜெக்ட்டுக்கு வந்து 1.25 cm. அவன் வந்து மேக்னிஃபிகேஷன் 13 சொல்லியிருந்தான். மேக்னிஃபிகேஷன் 13 சொல்லியிருந்தானா, அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்ட். சரி, இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவாக நெகட்டிவா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இட் இஸ் நெகட்டிவ். அதாவது எப்போவுமே வந்து ஃபைனலாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது மைனஸ் போட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏன்னா த ஃபைனல் இமேஜ் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட். ஸோ இன்வெர்டட் கேஸ்னால நம்ம நெகட்டிவ் தான் போடணும். பட் ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? -30 கொடுத்துருக்கான் இல்லை +13 கொடுத்துருக்கான்? ஜஸ்ட் 13 கொடுத்துருக்கான். தட் இஸ் +30 கொடுத்துருக்கான். அப்போது எப்போவுமே மேக்னிஃபிகேஷன் சொல்லும்போது -13 சொல்கிறது தான் கரெக்ட், நெகட்டிவ் சைனோட. அப்போ வெறும் 13 கொடுத்துருக்கானா, அப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? மேக்னிடியூட் ஆஃப் எம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஹவ் கிவன் மேக்னிடியூட் ஆஃப் எம். வித் த சைன் சொன்னீங்கன்னா -13 சொல்லியிருப்பீங்க ஆல்வேஸ். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது இதில், நல்லா கவனிங்க. மேக்னிஃபிகேஷன் இஸ் 13 கொடுத்துருக்கான். இப்போ நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று என்னது? ஸ்ட்ரெயின்ட் ஐ, இன்னொன்று ரிலாக்ஸ்ட் ஐ. ஸோ இந்த 2 மேக்னிஃபிகேஷனில் எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்னு அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் மேக்னிஃபிகேஷன் 13 கொடுத்துருக்கான்.
ஓகே, அப்போது சரி இன்னொரு விஷயம், இது வந்து ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. டேக் டைம் டு லேர்ன். ஓகே, ஹரியப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட். ஸோ மேக்னிஃபைங் பவர் வெறும் 30, அப்போ விச் இஸ் பேசிக்கலி சைனோட -30 எல்லாம் ஓகே. மேக்னிஃபிகேஷன் 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது, ஒன்று ஸ்ட்ரெயின்ட் ஐ, இன்னொன்று ரிலாக்ஸ்ட் ஐ. இப்போது நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. when the type of magnification is not given, when type of magnification is not given, ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் யாரோட மேக்னிஃபிகேஷனை கொடுத்துருக்கான்னு எடுத்துக்கலாம், this strained eye condition. ஓகே, அதாவது கேபிட்டல் டி டிஸ்டன்ஸில் வைக்கும்போது ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன் இருக்குல்ல, எம்டி கொடுத்துருக்கான்னு அர்த்தம், ஸ்ட்ரெயின்ட் ஐ. ஸோ எம்டியோட வேல்யூ தான் 13 கொடுத்துருக்கான். புரியுதா இல்லையா? ரைட். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், we know m is negative. ஜென்ரலாக m வந்து நெகட்டிவ் ஃபார் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதில் வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எம்டி இஸ் கிவன். மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்கான். எம்டின்றது என்னது? அவன் எந்த மேக்னிஃபிகேஷனுமே கொடுக்கலாம். அப்போ நம்மளாவே என்ன எடுத்துக்கலாம்? எம்டின்னு எடுத்துக்கலாம். இஸ் கிவன். புரியுதா இல்லையா? எஸ். இப்போ ஒரிஜினல் ஃபார்முலா, இப்போ நம்மளோட ஏம் என்னது? டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? மேக்னிடியூட் ஆஃப் யூஇ ப்ளஸ் விஓட மேக்னிடியூட். எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ். கரெக்டு தானே? எஸ். சரி, இப்போ கவனிங்க, இதான் நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலா. கரெக்டாக? இதான் நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இந்த V0, U0, D, FE இது எல்லாமே நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? பாசிட்டிவ் வேல்யூஸ். வித்தவுட் சைன் ஐ நீட் டு சப்ஸ்டியூட். ஸோ எம்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தேன்? 30 மேக்னிடியூட். இப்போ V0/U0 கேபிட்டல் டி உங்களுக்கு தெரியும் கொஸ்டினில். கரெக்டாக? கேபிட்டல் டி வந்து எப்பவுமே 25 சென்டிமீட்டர். எஃப்இயோட வேல்யூ கொடுத்துருக்கானா? எஸ், கொஸ்டினில் எஃப்இயோட வேல்யூ கொடுத்துட்டான். வேர் இஸ் எஃப்இ வேல்யூ? எஃப்இ வேல்யூ வந்து 5, அதையும் கொடுத்துட்டான். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, நம்மளோட ஏம் வந்து டு ஃபைண்ட் த லென்த்து. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக்கலி லென்த்து கண்டுபிடிக்க யூஇ மேக்னிடியூட், விஓ மேக்னிடியூட் வேணும். அதுக்கு ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எம்டியோட மேக்னிடியூட், டி, கேபிட்டல் டி, எஃப்இ இதெல்லாம் வேல்யூஸ் தெரியும். இதுலேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாம்? V0/U0 கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ என்ன பண்ணுறேன்னு கவனிங்க, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கொடுத்தான்? 30. V0/U0 எந்த இதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட்டு அப்படியே பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படியே வச்சுருக்கேன். கேபிட்டல் டியோட வேல்யூ என்னது? ப்ளஸ் டி மைனஸ் டிலாம் போடக்கூடாது, ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ஒன். இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். கேபிட்டல் டி இருக்க இடத்துல 25. எஃப்இயோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான்? எஃப்இயோட வேல்யூ இஸ் 5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எஃப்இயோட வேல்யூ இஸ் 5 சென்டிமீட்டர். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ்லாம் அன்சைட் கொண்டு போனீங்கன்னா, you can able to show that V0 is equal to 5 times UO. V0 is equal to 5 times UO. Any doubt? See, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவ் வேல்யூஸ். அப்போ இது வந்து சைன் இல்லாமல் கிடச்சிருக்கு. கரெக்டு தானே? சைனோடைய கிடச்சிருக்குது. நோ, சைன் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா V0/U0 இஸ் பியூர்லி a பாசிட்டிவ் டேர்ம். கரெக்டாக? அப்போது நீங்கள் வித் த சைன் டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சுருக்கணும். திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் த ரஃபாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த இன்டர்மீடியேட் இமேஜ். இதுதான் ஃபைனல் இமேஜ். ஸோ உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இது அப்ஜெக்டிவ் லென்ஸ். ரைட்டா? இது நம்மளோட அப்ஜெக்டிவ் லென்ஸ். இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்து என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து இமேஜ் இருக்குது, விச் இஸ் V0 லென்த்து. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்குப்பா, V0 is equal to 5U0 அப்படின்னு வந்திருக்கு. வித் த சைன் சொன்னீங்க அப்படின்னா V0 is equal to ப்ளஸ் 5U0ன்னு வரும். ஏன் ப்ளஸ் 5? இப்போ V0க்கும் U0க்கும் என்ன ரிலேஷன்? V0 வந்து அதை பாருங்கள், போலில் இருந்து, திஸ் இஸ் த போல் ரைட், போலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா என்னோட V0 இருக்குது, விச் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? வித் த சைன் சொல்லலாம். கரெக்டாக சொல்லுங்கள். இது என்னோட அப்ஜெக்டிவ் லென்ஸோட போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது U0 இஸ் நெகட்டிவ், பட் V0 இஸ் பாசிட்டிவ். ஸோ V0 சொல்லும்போது நான் என்ன சொல்லணும்னா, ப்ளஸ் 5U0. V0 is equal to ப்ளஸ் 5U0 அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியும் வித் சைன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், லென்ஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குல்ல, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதான் நம்மளோட லென்ஸ் ஃபார்முலா தெரியும். F0ஓட வேல்யூ என்னது? கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தால 1.25 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஃபார்முலாவில் எனக்கு வந்து V0 தெரியும். கரெக்டாக? V0 தெரியும்ல, ப்ளஸ் 5U0. ஸோ V0 தெரியும், F0 F தெரியும்.
இது ரெண்டு பேரோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் u0. ஸோ u இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், யூவில் நான் எந்த சைனுமே போட போகிறதில்ல, ஜஸ்ட் அதோட வேல்யூ மட்டும் போட்டுறேன். u இருக்க இடத்துல ஜஸ்ட் u0ன்னு போட்டுக்கிறேன். v வந்து இங்கே பாசிட்டிவாக நெகட்டிவா, vன்றது போலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அதனால் நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், வித் த சைன் போடும்போது +5u0ன்னு வரும். அதாவது v சப்ஸ்டியூட் பண்ணும்போது +5u0ன்னு வரும். யூவோட வேல்யூ ஜஸ்ட் u0ன்னு போட்டேன். எஃபோட வேல்யூ என்னது, f0, which is +1.25 cm. So what I am finally trying to say is எனக்கு v வந்து எனக்கு சைனோட தெரியும், v வந்து எனக்கு சைனோட தெரியும், which is +5u0. அதே மாதிரி எனக்கு fோட வேல்யூ வித் சைன் தெரியும், f0ஓட வித் சைன். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நான் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த u0, யூவோட வேல்யூ வித் சைன் கிடைக்குமா வித்தவுட் சைன் கிடைக்குமா, வித் சைன் கிடைக்கும் கரெக்டாக. ஏன்னா வியும் எஃப்ஐயும் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுறேன், u எனக்கு சைனோட கிடைக்கும். சரி, இப்போ u0ஓட வேல்யூ எனக்கு இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா -1.5 cm, f0 இருக்க இடத்துல 1.25 cm. ஸோ u0 is equal to -1.5 cm. ஸோ திஸ் இஸ் யூவோட வேல்யூ. ஏதாவது டவுட் இருக்கா? திஸ் இஸ் u0 ரைட்டா. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு அப்ளை லென்ஸ் ஃபார்முலா ஃபார் ஐபீஸ். ஸோ ஐபீஸில் ஆப்ஜெக்ட் இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த ஐபீஸில் அப்ளை பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ன்றது இதான் டிஸ்டன்ஸ் யூஇ, விச் இஸ் நெகட்டிவ். யூஇ நெகட்டிவா பாசிட்டிவா, இட் இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இமேஜ் இஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்போ அதுவும் பாசிட்டிவா நெகட்டிவா, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து யூஇ, அதே மாதிரி விஏ என்னது பாசிட்டிவா நெகட்டிவா, வித் சைன் போட்டிங்கன்னா என்ன வரும். இது வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான ப்ராப்ளம்ப்பா, மறந்துடாதீங்க. கொஸ்டினில் ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் வாட், நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஸ்ட்ரெயின்ட் ஐன்னு எடுத்துக்கணும்ல. ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் ஹவு மச் டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ். ஸ்ட்ரெயின்ட் ஐ அவன் எந்த மேக்னிஃபிகேஷனே கொடுக்கல, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயின்ட் ஐன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து u0ஓட வேல்யூ இஸ் -1.5 cm. இப்போ ஐபிஎஸ் இருக்கிற இடத்துல நல்லா கவனிங்க, ஐபிஎஸ் இருக்கிற இடத்துல இப்போ எனக்கு வந்து விஓட வேல்யூ தெரியும். ஐபிஎஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே இருந்துச்சு, ஐபீஸ்லேருந்து ஐபீஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா என்ன இருக்குது, என்னோட ஃபைனல் இமேஜ் தட் இஸ் விஇ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வி இருக்க இடத்துல -d, அதே மாதிரி எஃப் இருக்க இடத்துல +FEன்னு போட போகிறேன். அதாவது வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் விஐயும் எஃப்ஐயும் வித் சைன் போட போகிறேன். விஐயும் எஃப்ஐயும் வித் சைன் போட்டால் யூ என்ன ஆகும், வித் சைன் கிடைக்குமா கிடைக்காதா, கரெக்டாக இல்லையா. வி இருக்க இடத்துல v0 போடுறேன்ப்பா, யூ இருக்க இடத்துல யூஇ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், v இருக்கிறதுல நான் -dன்னு போடணும் கரெக்டாக. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன், ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி யூ வில் கெட் யூஇ இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், சைனை மட்டும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன், -25/6 cm. அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விஐயும் விஐயும் எஃப்ஐயும் சைனோட போட்டேன் நான், எனக்கு யூஇ தட் இஸ் யூவோட வேல்யூ எனக்கு சைனோட கிடச்சிருக்கு. புரியுதா இல்லையா? எஸ். இப்போ பாருங்கள், எனக்கு v0 தெரியும், v0ஓட வேல்யூ என்ன தெரியும், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் என்னது, v0 + ue. பட் ரெண்டுமே நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ v0ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, இப்போ u0 வந்து -1.5, அப்போ v0ஓட வேல்யூ என்னது 5 × 1.5 கரெக்டாக இல்லையா. இப்போ u0ஓட வேல்யூ இஸ் -1.5, அப்போ v0ஓட வேல்யூ இஸ் 5 × u0. u0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பட் ஆனால் நம்ம லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ v0 இருக்க இடத்துல மேக்னிடியூட் தட் இஸ் 5 × அதாவது உங்களுக்கு என்ன வரும்னா 5 × 1.5 cm. அதாவது நெகட்டிவ்லாம் போடக்கூடாது, ஆல்வேஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 5 × 1.5 cm × +25/6 cm. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, 11.67 cm. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். சரி, நம்மளுக்கு வந்து 2 மிரரோட 2 லென்ஸ் கொடுத்துருந்தான், டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த். நம்ம அந்த ஃபோக்கல் லென்த் வந்து ஐபிஎஸ்க்கு அதிகமாக இருக்குன்ற லாஜிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், திஸ் இஸ் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கொடுத்துட்டான். பட் எந்த ஃபோக்கல் லென்த் வந்து ஐபிஎஸ்ஸாக இருக்குன்றது ஜட்ஜ் பண்ணிட்டோம் ஃப்ரம் தி ஸ்டாண்டர்ட் ரூல். ஸோ அதுக்கப்புறம் யூஇ மேக்னிடியூட் ப்ளஸ் v0 மேக்னிடியூட் தெரியணும். ஸோ எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் 13 கொடுத்துருந்தா நம்ம ஸ்ட்ரெயின் ஐ மேக்னிஃபிகேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் யூஸிங் த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெயின்ட் ஐ. ஸோ MD இருக்கிறதுல 30, v0/u0. ஸோ v0/u0லாம் இந்த ஃபார்முலாவில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் போடணும். ஸோ D இருக்கிறதுல 25, FE இருக்கிறதுல 5. ஸோ போடுறோம், v0 வந்து 5u0ன்னு வருது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்,
இல்லை அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கிற இடத்துல யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் u0 is equal to -1.5 சென்டிமீட்டர். ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன், ஐபிஎஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், லென்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது திஸ் இஸ் -d. ஓகே, ஃபைனல் இமேஜ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ ஃபைனல் இமேஜ் விஇ வந்து ஐபிஎஸ்லேருந்து -dன்னு எடுத்துக்கிறோம். ஃபோக்கல் லென்த் வந்து +f0. யூஇ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லென்ஸ் ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். வி இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், -d. யூ இருக்க இடத்துல யூஇ, எஃப் இருக்க இடத்துல +f0. கரெக்டாக? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன். ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிது, யூஇயோட வேல்யூ கிடச்சிது. இதுலேருந்து ஐ கேன் ஏபிள் டு சே v0ஓட மேக்னிடியூட் ப்ளஸ் u0ஓட மேக்னிடியூட். ஃபைனலி ஐம் கெட்டிங் ஆன்சர் இஸ் 11.67 சென்டிமீட்டர். ஓகே ரைட், I will move on to the next problem. இப்போ கவனிங்க, இப்போ இந்த ப்ராப்ளம், an optical instrument uses an objective lens of power வந்து 100 diopter. 1/diopter வந்து என்னது, நம்மளுக்கு மீட்டர் தெரியும். அண்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/diopter இல்லையா, ஸ்டாண்டர்ட் யூனிட் மீட்டரில் வரும். ஸோ அந்த ஐபிஎஸோட பவர் வந்து 40 diopterன்னு சொல்கிறான். ஸோ ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த இன்ஃபினிட்டி when the tube length of the diameter instrument is kept at 200 centimeter. ஓகே, ஸோ டயாமீட்டர், அதாவது ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதான், இன்ஃபினிட்டியில். அப்போ நம்ம எந்த மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும், என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். கொஸ்டினில் வந்து calculate the angular magnification produced by the instrument. நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது, strained eye and the relaxed eye. நான் strained eye யூஸ் பண்ணுமா, should I use the relaxed eye? நம்ம ரிலாக்ஸ்ட் ஐ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது. டியூபோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு. ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இன்ஃபினிட்டியிலப்பா. எப்போவுமே அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட டயக்ராம் உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஓகே, வி வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கணும். கரெக்டாக? அது ஏன்னா ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். 1 diopter is equal to 1/meter. சரி, இப்போ ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருந்தான், ஃபார் அப்ஜெக்டிவ் லென்ஸ் 1/100 diopter. ஸோ ஃபஸ்ட் அதுலேருந்து உங்களால் 1 diopter 1/d இஸ் நத்திங் பட் மீட்டர். 1/d இஸ் நத்திங் பட் 1 மீட்டர். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் வந்து என்னது 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் விச் இஸ் 1/40 மீட்டர் விச் இஸ் 5/2 சென்டிமீட்டர். ஸோ 5/2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் எழுத முடியும். ஓகே ரைட். ஸோ கவனிங்க, கொஸ்டினில் வந்து லென்த் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்லியிருக்கான், 20 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது, வாட் இஸ் லென்த் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், மேக்னிடியூட் ஆஃப் v0 ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் யூஇ. இது ரெண்டுத்தோட மேக்னிடியூடு தான் என்னது, நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த ஃபார்முலாலையும் எல்லா டேர்ம்ஸுமே என்னது, எல்லா டேர்ம்ஸுமே ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸ். தட் மீன்ஸ் மேக்னிடியூட் எப்பவுமே நம்ம மேக்னிடியூட் இப்படி எழுதி காட்ட மாட்டோம், நம்மளே புரிஞ்சுக்கலாம். எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ கவனிங்க, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் எனக்கு என்ன கேட்கணும், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஐடென்டிஃபை த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். 2 அப்ஜெக்டிவ் லென்ஸோட பவரையும் ஐபிஎஸோட பவரையும் கொடுத்துருக்கான். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எனக்கு என்ன வருது, 1 சென்டிமீட்டர். ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் என்னது 5/2 சென்டிமீட்டர் விச் இஸ் 2.5 சென்டிமீட்டர். இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எப்போவுமே ஐபிஎஸ்க்கு தான் ஃபோக்கல் லென்த் அதிகம். அந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா? சரி, ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் 5/2 சென்டிமீட்டர் அண்ட் இதுக்கு வந்து 1 சென்டிமீட்டர். இது 2.5, இது 1. ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியும், கொடுத்துருக்க ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை த இன்ஸ்ட்ருமெண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இன்ஃபினிட்டியில். அப்போ எம் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா இதானே, we are going to find this. அதுக்கு v0 வந்து நம்ம மேக்னிடியூடில் சப்ஸ்டியூட் பண்ணணும், u0 மேக்னிடியூடில் சப்ஸ்டியூட் பண்ணணும், கேபிட்டல் டி மேக்னிடியூட், எஃப்இ மேக்னிடியூட், எவ்ரி டேர்ம் பாசிட்டிவ் டேர்ம். லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு 20ன்னு கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஐபிஎஸ் இருக்க இடத்துல ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த லென்ஸ் ஃபார்முலா. இதானே லென்ஸ் ஃபார்முலா. இந்த லென்ஸ் ஃபார்முலா இருக்கிற இடத்துல இமேஜ் ஐபிஎஸ்க்கு ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை ஹூம், ஐபிஎஸ் will form the final image. Accepting final image is formed by ஐபிஎஸ். அதனால நான் வி என்ன எடுத்துக்கிட்டேன், வின்றது ஃபைனல் இமேஜோட டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டி. அதாவது ஐபிஎஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே வரும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் -infinity ஆல்சோ. எல்லாம் ஒரே இது ப்ராப்ளம் கிடையாது. பட் கரெக்டாக சைனோட போடணுன்னா இட் இஸ் மைனஸ் ஒன்லி. ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இன்வெர்ட்டடாகவும் இருக்குது, ஐபிஎஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ நான் -infinity போட்டிருக்கேன்.
ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை கேல்குலேஷனில், பட் கரெக்டாக போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி தான். சரி, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இதில் நான் ஹை பீஸ் இருக்க இடத்துல லென்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். வி இருக்க இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி, யூ இருக்க இடத்துல ஜஸ்ட் யூஇன்னு போட்டுறேன். ஃபைனலாக ஃபோக்கல் லென்த் வந்து என்னது வித் சைன் போடுறேன். அதாவது ஃபோக்கல் லென்த்து வந்து நான் ஐபிஎஸ்க்கு வித் சைன் அப்ளை பண்ணுறேன் பாசிட்டிவ். அதே மாதிரி யூஇ வந்து என்னது நம்மளுக்கு, அதாவது விஇ ரெண்டு டேர்ம்ஸை நான் இங்கே சைனோட அப்ளை பண்ணுறப்போ ஒன்று விஇ இன்னொன்று வந்து எஃப்இ, ரெண்டுத்தையும் சைனோட பண்ணுறேன்னா அப்போது யூஇ வித் சைன் எனக்கு கிடைக்கும். யூஇ வித் சைன் எனக்கு கிடச்சிருச்சா? நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு யூஇ தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் லென்ஸோட டிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால லென்த்து V0ஓட மேக்னிடியூட் ப்ளஸ் யூஇயோட மேக்னிடியூட் 20 சென்டிமீட்டர். அப்போது யூஇயோட மேக்னிடியூட் என்னது? எஃப்இ தானே. இப்போ யூஇ என்ன கண்டுபிடிச்சிங்க? -56. ஸோ இதோட மேக்னிடியூட் என்னது? வாட் இஸ் த மேக்னிடியூட்? ஜஸ்ட் எஃப்இ. ஸோ யூஇ இருக்க இடத்துல ஜஸ்ட் எஃப்இ போட்டுறேன் மேக்னிடியூடு. ஸோ எஃப்இயோட வேல்யூ என்னது? 5/2. எஃப்இயோட வேல்யூ ஐ காட் இட் அஸ் 5/2. ஸோ இது அந்த சைடு கொண்டு போங்க. யூ வில் ஹேவ் 35/2 சென்டிமீட்டர். 35/2 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து வாட் வியோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட். இப்போ நான் எதுக்கு போக போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கோ டு அப்ஜெக்டிவ் லென்ஸில் ஐ எம் கோயிங் டு அப்ளை த லென்ஸ் ஃபார்முலா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஃபார்முலா டயக்ராமு. ஸோ போலில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் U0 இருந்துச்சு, போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் V0 இருக்குது. ஸோ அந்த ஐடியா படி கவனிங்க. இப்போ இந்த இடத்துல வாட் ஐ நீட் டு டூ கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்க இடத்துல ஐ எம் கோயிங் டு அப்ளை வாட் லென்ஸ் ஃபார்முலா. இப்போ V0 நான் பாசிட்டிவ்னு போடணுமா நெகட்டிவ்னு போடணும்? V0ன்றது ஃபஸ்ட் இமேஜ் ஃபார்ம்டு. ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆப்ஜெக்டிவ்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் தானே இருக்குது. ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் தானே இருக்குது. ஸோ +5 + 35/2ன்னு போடுறேன். +35/2 ஃபோக்கல் லென்த் என்னது? 1 சென்டிமீட்டர். பாசிட்டிவ், எப்பவுமே பாசிட்டிவ். ஸோ V0ஐயும் F0ஐயும் வித் சைன் போட போகிறேன். V0ஐயும் F0ஐயும் வித் சைன் போடுறேன். இப்போ அடுத்து என்ன நடக்கும்? V0ஐயும் F0ஐயும் வித் சைன் போடுறேன். லென்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V0 இருக்க இடத்துல +35/2, 2 மேலே போயிடுச்சு. U0 நான் எந்த சைனுமே அப்ளை பண்ணல. U இருக்க இடத்துல ஜஸ்ட் U0. அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் எனக்கு வந்து +1 சென்டிமீட்டர். ஸோ +1 சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் போடுறேன். U0ஓட வேல்யூ ஐம் கெட்டிங் டஸ் -35/33. தட் இஸ் சென்டிமீட்டரில் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆல்சோ இன் சென்டிமீட்டர். சரி, இப்போ நம்மளோட எய்ம் என்னது? டு ஃபைண்ட் த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னது? V0/U0 d/FE. இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் போடணுமா? ஸோ U0 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு V0 தெரியுமா? U0 தெரியணும். அதுக்கப்புறம் யார் தெரியணும்? நம்மளுக்கு U0 தெரியணும், அப்புறம் V0. ஸோ V0ஓட வேல்யூ என்னது? 35 இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட். அதே மாதிரி U0 என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் இட் இஸ் -35/33 சென்டிமீட்டர். வித் சைன் போட்டிங்கன்னா நெகட்டிவ்னு வரும் யூஇ. ஸோ பட் ஆனால் நான் வந்து என்னோட எம்டி கண்டுபிடிக்க போகிறேன். எம்டி கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்? அதாவது M∞ கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. அதுக்கு நான் V0/U0 வித் சைன் மேக்னிடியூட் போட்டாலே போதும், பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ D இருக்க இடத்துல 25 சென்டிமீட்டர், F இருக்க இடத்துல F/2 சென்டிமீட்டர். ஸோ யூனிட்ஸ் எல்லாமே ஒரே யூனிட் போடணும், such that it will get cancel. ஸோ M∞ வேல்யூ என்ன கிடைக்குது? you will get 165 as the magnifying power. நல்லா கவனிங்க. இங்கே நான் எந்த இடத்துலையுமே நான் வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா எதையும் யூஸ் பண்ணல. வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ M∞ I have taken the ஒரிஜினல் ஃபார்முலா. பட் இதோட அப்ராக்சிமேட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். M∞ மேக்னிடியூட் அப்ராக்சிமேட் ஃபார்முலா இப்போ L/FO. இது வந்து என்னது? இன்டூ D/FE. கரெக்டாக இல்லையா? இப்போ கரெக்டாக அப்ராக்சிமேட் ஃபார்முலா என்னது? M∞ is L/F0 இன்டூ D/FE. இப்போ எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான்? எல்லோட வேல்யூ 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ எல் இருக்க இடத்துல டேரெக்டாக 20 சென்டிமீட்டர் போடுங்க. FOவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான்? வாட் இஸ் FO? 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் இன்டூ 25 சென்டிமீட்டர் டிவைடட் பை FEவோட வேல்யூ என்னது? வாட் இஸ் FE? 5/2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெட்ஸ் see என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். யூ வில் கெட் அப்ராக்சிமேட் ஆன்சர் இஸ் 200. ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இது வந்து டேரக்ட் அப்ராக்சிமேட் ஃபார்முலா ஃபார் இன் கேஸ் ஆஃப் திஸ் ரிலாக்ஸ்ட் ஐ இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. இது வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா, இது ஒரிஜினல் ஃபார்முலா. ஸோ தட் இஸ் ஐ ஹவ் யூஸ்ட் ஜஸ்ட் த லென்ஸ் ஃபார்முலா டு அரைவ் வித் அட் திஸ் ஆன்சர். 2 தடவை லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ஜெக்ட்டுக்கும் ஐபிஎஸ்க்கும். தென் ஐ காட் திஸ் ஃபார்முலா. ஆன்சர் as 165. ஆனால் இது வந்து நான் டேரெக்டாக எல் கொடுத்துருந்தேன் F0 D/FE.
டேரெக்டாக 200 வருது. இப்போ என்ன நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா, see we are in a competitive exam. நம்ம முடிஞ்ச அளவு அக்யூரேட்டான மெத்தடில் போகிறனால ஒரு தப்புமே கிடையாது. இல்லை நான் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன்னா இது மாதிரி இடத்துல யூ கேன் கோ ஃபார் அப்ராக்சிமேஷன். பட் நான் வந்து ஏன்னா நீங்கள் சென்டம் எடுக்கணும், எனக்கு மார்க் எங்கேயுமே ரெடியூஸ் ஆகக்கூடாதுன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷன் எழுதினா தான் நம்மளுக்கு தப்பு வராது. தட் இஸ் ஒரிஜினல் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டாக வி ஷுட் நாட் யூஸ் திஸ் ஃபார்முலா, யூ நீட் டு யூஸ் நாட் த அப்ராக்சிமேட் ஃபார்முலா. புரியுதா? ஸோ 200ன்னு வருது அப்ராக்சிமேட்டாக, பட் எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா 165 தான் வருது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். அன்லெஸ் அவன் அப்ராக்சிமேட்டுன்னு கேட்காத வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஓகே குட். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. இட் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். யூ ஆர் கிவன் ஃபாலோயிங் 3 lenses. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. which 2 lenses will you use as a eyepiece and a objective lens to construct a compound microscope. ஸோ ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 லென்ஸில் எந்த 2 லென்ஸை யூஸ் பண்ணி ஐபிஎஸ்ஸையும் நம்மளோட அப்ஜெக்டிவ் லென்ஸையும் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரை கொடுங்க. நம்ம ஆல்ரெடி தியரியிலாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபோக்கல் லென்த்லாம் எப்படி இருக்கணும்னு. ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு யூ கிவ் அ ட்ரை, தென் வி வில் டிஸ்கஸ் அ சொல்யூஷன். ஸோ இப்போ கவனிங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்க பவர்ஸ் என்னென்னா, லென்ஸ் 1க்கு பவர் இஸ் 3. இந்த யூனிட் ஆஃப் டி பார்க்கும்போது 3, பவர் 2வது லென்ஸுக்கு 6, பவர் 3வது லென்ஸுக்கு 10. பவருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் ரிலேஷன் வந்து தேர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து அப்பாச்சர் கொடுத்துருக்கான். அப்பாச்சர் இஸ் நத்திங் பட் யூ நீட் டு கன்சிடர் டு பி த டயாமீட்டர். ஓகே, டயாமீட்டர் தான் அவன் அப்பாச்சர்ன்ற மாதிரி சொல்லியிருக்கான். த ஓப்பனிங் த்ரூ விச் லைட் என்டர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் த மெஷர்மெண்ட் ஆஃப் டயாமீட்டர். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து பவர் வந்து P1, P2, P3. ஓகே, இருக்கிறதுலே பவர் யாருக்கு அதிகம்? P3க்கு தான். ஸோ வி கேன் சே பவர் வந்து இருக்கிறதுலே யாருக்கு அதிகம்னா P3 இஸ் கிரேட்டர் தென் P2 தென் P1. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் வந்து ட்ரூ. பவரும் ஃபோக்கல் லென்த்து இன்வெர்ஸ்லி கனெக்டட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகே, ஃபோக்கல் லென்த் வந்து இருக்கிறதுலே கம்மி வந்து F3க்கு தான், F2, F1. இப்போ நம்ம வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா F1 கண்டுபிடிக்க போகிறோம், விச் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் பவர். ஸோ பவர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ் 1 வந்து என்னென்னா 1/3, விச் இஸ் த பவர். 3 இஸ் த பவர் இயர். ஸோ 0.33. அதே ஃபோக்கல் லென்த் ஆஃப் செகண்ட் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.166, விச் இஸ் நத்திங் பட் 1/6. 1/10 வந்து என்னது? லென்ஸ் 3யோட ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் எல்லாமே ஃபோக்கல் லென்த்து. ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த்தோட ரிலேஷன் இஸ் திஸ் ஒன். நியூமரிக்கலாக பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் 2 லென்ஸை சூஸ் பண்ணணும், சச் தட் ஒன்று ஐபீஸாகவும் இன்னொன்று என்னது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸாகவும் இருக்கணும். நம்மளுக்கு இந்த கண்டிஷனை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு காம்பவுண்ட் லென்ஸில் வந்து ப்ரைமரியான கண்டிஷன் என்ன அப்படின்னா, the lens should have a focal length. அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் should be always less than what? ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த். ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கணும் then the objective lens. Okay, at the same time it need to be small. Okay, the values need to be small and the relation FE should be greater than FO. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பேசிக்காக இங்கே 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று FO should be less than FE and also the values should be as much as possible it need to be smaller. Okay, இப்போ வந்து செகண்டரி கண்டிஷன், இது வந்து ப்ரைமரி கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டரி கண்டிஷன் வந்து diameter of the eyepiece should be, diameter means aperture. Okay, it's a measurement of aperture. Aperture should be, eyepiece ஓடது should be greater than the objective one. Okay, பட் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரியாக பார்க்க வேண்டியது இது தான். தென் ஒன்லி வி நீட் டு கோ ஃபார் திஸ் ஒன். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே போதும், ரைட்டா? அதுக்கப்புறம் தான் இது சாட்டிஸ்ஃபை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வி கேன் கோ டு த செகண்டரி ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ப்ரைமரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே தட் இஸ் த இனஃப். தட் வில் பி த இனஃப் டு கன்க்ளூட் த சொல்யூஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இதில் எனக்கு டோட்டலாக 3 காம்பினேஷன்ஸ் பாசிபிள். ஓகே, F1 இஸ் கிரேட்டர் தென் F2, அந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாமா? F1 is greater than F3, இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். F2 is greater than F3. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும், ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் தான் அதிகமாக இருக்கணும் தென் த அப்ஜெக்டிவ். ஸோ இந்த 3 காம்பினேஷன், ஸோ தேர் ஆர் 3 காம்பினேஷன்ஸ் பாசிபிள். காம்பினேஷன் 1, 2, 3. இதில் வந்து
F1 இந்த கேஸில் வந்து F1ன்றது ஐபிஎஸ்க்கு சூட்டபிள். இந்த கேஸில் F1 ஐபிஎஸ்க்கு சூட்டபிள், F2வும் ஐபிஎஸ்க்கு சூட்டபிள். பட் இந்த மூணு இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது F1ன்றது என்னது? வாட் இஸ் F1? 0.33 greater than 0.166. What about F1? 0.1. 0.166 greater than 0.1. ரைட்டா? ஸோ இதுதான் வேல்யூஸ். கரெக்டாக இதோட எக்ஸாக்ட் ரிலேஷன்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ, F2 இஸ் கிரேட்டர் தென் F3, இங்கே F1 இஸ் கிரேட். இந்த மூணு கண்டிஷனில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, இதில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் நீட் டு பி ஸ்மாலர். நம்ம இது எல்லாமே ஐபிஎஸ்க்கு சூட்டபிள்ப்பா. இந்த நான் அன்லைன் பண்ணுற பாருங்க, இது ஐபிஎஸ்க்கு சூட்டபிள், இது ஐபிஎஸ்க்கு சூட்டபிள். ஏன்னா FE இஸ் கிரேட்டர் தென் FO, அந்த கண்டிஷன் படி இந்த வேல்யூஸ் எல்லாமே ஐபிஎஸ்க்கு சூட்டபிள். இப்போ அது ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் என்னது? ஸ்மாலாகவும் இருக்கணும் இல்லை வேல்யூஸு. FE நீட் டு பி கிரேட்டர் தென் FO, அட் த சேம் டைம் ஸ்மாலராகவும் இருக்கணும். அப்போது கம்பேர்ட் டு 0.33, 0.166, இதில் இந்த மூணு பேரில் எந்த பேருக்கு கம்மி வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த தேர்ட் பேர். இந்த பேர் தான் என்னது? ப்ராப்பர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண, ஸ்மாலராகவும் இருக்குது, ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் கிரேட்டர் தென் த அப்ஜெக்டிவ் 1. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா F2, that is lens 2 is ready for what? Eyepiece. And F3 is for what? Objective. Yeah, it is correct. Right? So பாருங்க, நம்மளுக்கு ஆப்ஷன் ஃபைனலி வந்து F2 is for eyepiece and F3 is for objective. It is correct. ரைட்டா? மற்ற காம்பினேஷன்ஸோட மற்ற காம்பினேஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் விச் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஒன்? திஸ் காம்பினேஷன், பிகாஸ் வேல்யூஸும் ஸ்மால் அண்ட் ஆல்சோ சேம் டைம் நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த்தும் கரெக்டாக FE கிரேட்டர் தென் FE வந்து நம்ம ஐபிஎஸ் லென்ஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ரைட்ப்பா, ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூவ் பண்ணிடலாம். த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பை காம்பவுண்ட் லென்சஸ் 20. அதாவது டோட்டல் மேக்னிஃபிகேஷன் வந்து 20 ப்ரொடியூஸ் ஆகிருக்கான். The magnification produced by the eyepiece வந்து 5. Magnification produced by the eyepiece is 5. The microscope is focused on a certain object. So ஒரு certain object microscope பார்த்துட்டு இருக்கான். The distance between the objective and the eyepiece is observed to be 14 cm. So objectக்கும் eyepieceக்கும் எவ்வளோ distance இருக்கான்? 14 cm. If the least distance of distinct vision is 20 cm. இப்போ ஜென்ரலாக least distance of distinct vision capital D. பொதுவாக நம்ம என்ன எடுத்துப்போம்? 25. பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? they have told us 20. Calculate the focal length of the objective and the eyepiece. ஸோ focal length of objective and eyepiece நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எழுதிடலாம். கேபிட்டல் D கொடுத்துருக்கான். ஓகே, கேபிட்டல் D. ஸோ கேபிட்டல் டியோட வேல்யூ எவ்வளோ? 20. least distance of distinct vision. Length of the microscope is 14 cm. ரைட்? ஸோ இப்போ மேக்னிஃபையிங் பவர் கொடுத்துருக்கான். ஓகே, டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் கேபிட்டல் M கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இஸ் த கேபிட்டல் M. பட் ஆனால் பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கான். அப்போனா அவன் எதை கொடுத்துருக்கான்? -20ன்னு கொடுக்கலப்பா. ஆனால் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்பவுமே நெகட்டிவ் தானே மேக்னிஃபையிங் பவர். ஸோ அப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? மேக்னிடியூட் கொடுத்துருக்கான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபையிங் பவர் they have given. Magnitude of magnifying power they have given. ஓகே, டோட்டல் மேக்னிஃபிகேஷன்றது. இப்போ யூ டெல் மீ, வெறும் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் 20ன்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக? பட் ஆனால் ரெண்டு டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெயின்ட் ஐ, இன்னொன்று வந்து என்னது? ரிலாக்ஸ்ட் ஐ. அவன் எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்? ஸ்ட்ரெயின்ட் ஐன்னு எடுத்துக்கணும். தட் இஸ் த ஃபைனல் இமேஜ் இஸ் அட் கேபிட்டல் D டிஸ்டன்ஸ். ஸோ அசியூமிங் ஸ்ட்ரெயின்ட் ஐ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா? இதென்ன மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா? Magnitude. We are talking about the magnitude here. So magnification formula என்னது? MD. We are assuming strained eye. small m0. Okay. Objective lens ஓட linear magnification, then angular magnification of the eyepiece. இப்போ V0 by U0 into 1 plus D by FE. இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே என்னது? இட்ஸ் பியூர்லி அ பாசிட்டிவ் டேர்ம். இதுவும் பாசிட்டிவ் டேர்ம், இதுவும் பாசிட்டிவ் டேர்ம். This value is also positive term. That's a point we need to always remember. Okay, so இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவ் வேல்யூஸ்.
சரி, இப்போ கொஷின் என்ன கொடுத்துருந்தான், த மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை த ஐபீஸ். ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் என்ன அர்த்தம்? டோட்டல் மேக்னிஃபிகேஷன்றது எம்டி, பட் ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் மட்டும் அப்படின்னா இது. ஓகே, அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷனாக என்னது, அதாவது எம்ஓ, தட் இஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன். சரி, இப்போ பாருங்கள், இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தா, ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் இது. இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், யூ நீட் டு கால் திஸ் டேர்ம் as எம்ஓ, ஸ்மால் எம்ஓ. இந்த டேர்மை யூ நீட் டு கால் இட் as what, கேபிட்டல் எம்இ. கரெக்டாக இல்லையா? டவுட் இல்லை இல்லையா? ஸோ கேபிட்டல் எம்இயை நான் என்ன சொல்லலாம், 1 + d/fe. எம்இ இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எம்இ இருக்க இடத்துல ஐ நீட் டு சப்ஸ்டியூட் 5. இப்போ மேக்னிஃபிகேஷன் 5 கொடுத்துருக்கேன் ஐபிஎஸ்க்கு. ஸோ 5 அட் த சேம் டைம் எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தானே. இந்த எம்இயும் 5 பாசிட்டிவ் வேல்யூ ஈக்குவல் டு 1 + டியோட வேல்யூ என்னது 20. எஃப்இ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, ஃபைனல் ஆன்சர் கெட்டிங் as what, எஃப்இயோட வேல்யூ வந்து 20/4 சென்டிமீட்டர், விச் இஸ் நத்திங் பட் எஃப்இயோட வேல்யூ என்னது 5 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ கொஸ்டினில் அன்னோன்ஸ் என்னது, கொஸ்டினில் அன்னோன்ஸ் வந்து எஃப்இயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஃப்ஓவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு எஃப்இயோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஐபீஸ் இருக்க இடத்துல ஐ எம் கோயிங் டு அப்ளை லென்ஸ் ஃபார்முலா. இப்போ ஐபீஸ் இருக்கிறதுனா நீங்கள் உடனே டயக்ராமை இமேஜின் பண்ணிக்கணும். டயக்ராம் இஸ் த மஸ்ட் திங். குயிக்காக நீங்கள் எப்போனாலும் அதை போட தெரியணும். திஸ் இஸ் வாட், ஸோ திஸ் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், திஸ் இஸ் யுவர் ஐபீஸ், அண்ட் இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் யுவர் இமேஜ் ஐ டேஷ், ஃபைனல் இமேஜ் சம்வேர் எங்கேயோ ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் இமேஜ் ஐ. ஓகே, திஸ் இஸ் இது ஆப்ஜெக்ட் UO, and this is what, VO. இது வந்து UE, இந்த டிஸ்டன்ஸ் பேர் என்னது VE. கரெக்டாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஐபீஸ் and this is the objective one. சரி, இப்போ நம்மளுக்கு ஐபீஸ் இருக்க இடத்துல we are going to apply lens formula. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்டான டயக்ராம் which we will remember. நம்மளுக்கு வந்து VE தெரியும். ஓகே, VEயோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, இப்போ அதாவது ஃபைனல் இமேஜ் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தேன், இவன் வந்து எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஸ்ட்ரெயின்ட் ஐ எடுத்துக்கணும்னு சொன்னல. அப்போ ஃபைனல் இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்கும், ஃபைனல் இமேஜோட பொசிஷன் இஸ் கேபிட்டல் D. ஸோ VEயோட வேல்யூ இஸ் வாட், நத்திங் பட் கேபிட்டல் D. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே வந்து நான் சைன் கன்வென்ஷனை கரெக்டாக அப்ளை பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். ஸோ VE இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -D, பிகாஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன் இதானே. ஃபைனல் இமேஜ் எங்கே இருக்கணும், VE should be equal to -D. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு எஃப்இயோட வேல்யூவும் தெரியும். இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் எஃப்இயோட வேல்யூ பாசிட்டிவ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. ஸோ எஃப்இயோட வேல்யூவை சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பியோட வேல்யூ என்ன பண்ணுறேன் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஆகணும், பட் யூஇ நான் சைனோட போடல, இவங்க ரெண்டு பேரும் சைனோட போடுறேன். ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி யூஇ வித் சைன், இந்த ஆன்சர் யூஇ வந்து வித் சைன் கிடைக்குது -4 சென்டிமீட்டர். ஸோ யூஇயோட வேல்யூ எவ்வளோ, -4 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யூஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்மளுக்கு லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் எவ்வளோ, தீஸ் ஆர் த மேக்னிடியூட் வேல்யூஸ் கரெக்டாக, லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். ஸோ இது வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். இப்போ யூஇ என்ன கண்டுபிடிச்சோம், இப்போ நம்ம மேக்னிடியூட் தான் போடணும். யூஇயோட வேல்யூ என்னது -4ன்னு கொடுத்துருக்காங்க, பட் யூ நீட் டு சப்ஸ்டிட்யூட் மேக்னிடியூட் இயர் 4 சென்டிமீட்டர். ஸோ இதை இந்த சைடு 4 சென்டிமீட்டர் இந்த சைடு கொண்டு வாங்க, யூ வில் ஹேவ் ஃபைனலி 10 சென்டிமீட்டர். ஸோ விவோவோட வேல்யூ என்னது 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ விவோ வேல்யூ கிடச்சிருச்சா. அடுத்து உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, யூ கேன் ஃபைண்ட் யூஓ. எப்படி கண்டுபிடிக்கிறது யூஓவை, நம்மளோட ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன், இதுலேருந்து யூஓ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேப்பா, ஆனால் ஒரு 2-3 ஃபார்முலா தான்ப்பா, லென்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா, லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப், இந்த 3 ஃபார்முலா ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு நீங்கள் அன்னோன் கண்டுபிடிக்கிறீங்க. நோ காம்ப்ளிகேஷன். எந்த இதில் பாசிட்டிவ் பண்ணணும், எந்த இதில் நெகட்டிவ் பண்ணணும், இவ்வளோ தான் விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் எவ்ரி திங் இஸ் ஈஸி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் விவோ, அதாவது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் வேல்யூஸ். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் யூஓ வேல்யூ. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா. 20 மேக்னிஃபிகேஷன் 20ன்னு கொடுத்துருந்தான். ஸோ 1 + டியோட வேல்யூ வித்தவுட் சைன் தான் போடணும், மேக்னிடியூட். எஃப்இயோட வேல்யூ இஸ் 5. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா
விவோட வேல்யூ என்னது? வாட் இஸ் விவோட வேல்யூ? மேக்னிடியூட் தான் போடணும். விவோட வேல்யூ இஸ் 10. ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் போடுறேன். எனக்கு ஃபைனலாக யூஓவோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? யூஓவோட வேல்யூ எனக்கு வந்து 5/2 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. புரியுதா? நான் என்ன பண்ணேன்னா மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவில் லாஸ்ட்டாக நான் கண்டுபிடிச்சது விவோ ஃப்ரம் த லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்க டேட்டா படி. ஸோ அதில் நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் வாட் எனக்கு யூஓ கிடைக்குது, விச் இஸ் 5/2 சென்டிமீட்டர். சரி, இப்போ அடுத்து வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக யூஓ தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்? லென்ஸ் ஃபார்முலா அட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ உடனே இந்த டயக்ராமை யூஸ் பண்ணிக்கோங்க. சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ இந்த டயக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டிவ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஆப்ஜெக்டோட பொசிஷன், இமேஜ் எந்த இடத்துல இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு, ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் எஃப்ஓ. ஏன்னா எஃப்இ கண்டுபிடிச்சிட்டேன், எஃப்ஓ கண்டுபிடிக்கணும். அதுக்கு யூ0ஐயும் வி0ஐயும் வித் சைன் போடலாமா? யூ0ஐயும் வி0ஐயும் வித் சைன் போடலாம். நான் யூ0 வந்து கண்டுபிடிச்சிட்டேன் வித் சைன் -5/2. விஓட வேல்யூ +10. எல்லாமே சென்டிமீட்டரில் போடுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி எஃப்ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5/10. தட் இஸ் 1/f0 இஸ் ஈக்குவல் டு 5/10. அப்போ எஃப்ஓட வேல்யூ என்னது? 2 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் இஸ் 2 சென்டிமீட்டர். வித் சைன் எனக்கு கிடைக்குதுப்பா. யூ0ஐயும் வி0ஐயும் வித் சைன் போட்டேன், எனக்கு f0 வித் சைன் கிடைக்குது. இட்ஸ் காமன், ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து ஐபிஎஸோடது 5, அப்ஜெக்டிவோடது 2. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கணுமா, ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் இருக்கணுமா? ஐபிஎஸ் தானே. ஐபிஎஸ்க்கு 5ன்னு வந்திருக்கு, அப்ஜெக்ட்டுக்கு என்ன வந்திருக்கு? 2ன்னு வந்திருக்கு. யா, தட்ஸ் இட். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட் பா, குட். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் போயிடலாம். எல்லாமே ஒரே விதமான ப்ராப்ளம் தான். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உள்ளே போட்டு வரணும். இப்போ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வி வில் டிஸ்கஸ். 2023 கேட்டிருக்கான், அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாமில். பட் சிபிஎஸ்சி லெவல் கொஸ்டின்ஸ் தான் நீட் ஜேஇ லெவல்லே கேட்குறான். நாட் அ ப்ராப்ளம். ஓகே, சரி. இன் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்? ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். ஃப்ரம் த அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 1.25, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபிஎஸ்சியும் கொடுத்துட்டான். ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த நியர் பாயிண்ட். இவன் வெரி கிளியராக கொடுத்துட்டான் எங்கே ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன் மேக்னிஃபிகேஷன் தான். ஃபைண்ட் த மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த நியர் பாயிண்ட், தட் இஸ் கேபிட்டல் டி, விச் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ. அதோட மேக்னிஃபையிங் பவர் தான் கேட்குறான். இப்போது ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆச்சோ அதை வச்சு தான். சரி, இப்போ யூ0ஓட வேல்யூ என்னது? நம்மளோட ஸ்டாண்டர்ட் டயக்ராம் படி உங்களால் என்ன சொல்ல முடியும்? ஃபோக்கல் லென்த் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், ரைட்? கான்வெக்ஸ் லென்சஸ். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஐபீஸ், ஃபோக்கல் லென்த் அவன் கொடுத்த வேல்யூஸை எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் யூ0 வித் சைன் எழுதியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் அவர் டயக்ராம், this is our object, this is the first intermediate image, let this be the final image. Okay, this is object I dash I. Okay, right. so இப்போ இது வந்து UO, அதாவது அப்ஜெக்டிவ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்குல்ல, அப்ஜெக்டிவ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கனால நான் என்ன போட்டிருக்கேன்னா -1.5 போட்டிருக்கேன். அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து லெஃப்ட் தானே ஆப்ஜெக்ட் UO, this is VO, ரைட்? இப்போ அதுக்கப்புறம் இது வந்து என்னது? UE. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் என்னது? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் VO. ஓகே, ஐ எம் நாட் ரைட்டிங் ஹியர், ரைட்? சரி, இப்போ பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து மேக்னிஃபையிங் பவர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த மேக்னிஃபையிங் பவர் ஃபார்முலா? என்னது? விஆர், அதாவது வியும் கொடுத்துட்டான். இப்போ வின்றது என்னது? ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? கேபிட்டல் டி தானே. அப்போ அந்த வியோட வேல்யூயும் கொடுத்துட்டான். இப்போ வியோட வேல்யூ ஐபிஎஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகுதா? திஸ் இஸ் விஇ, ரைட்? ஐபிஎஸ்க்கும் ஃபைனல் இமேஜ்க்கும். ஸோ அது நெகட்டிவ் போகிறதுனா நீங்கள் போடலாம் வித் சைன் கன்வென்ஷன் -25 சென்டிமீட்டர். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்டியூட், தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இப்போ கவனிங்க, நான் அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்க இடத்துல என்னோடய லென்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். யூஓ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? யூஓட வேல்யூ எவ்வளோ? -1.5 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ வித் சைன் போடுறேன். ஸோ இப்போ யூஓவும் எஃப்ஓவும் வித் சைன் போட போகிறோம். அப்போ விஓ எனக்கு என்ன ஆகும்? வித் சைன் கிடைக்கும்ல. ஸோ ஐ எம் கெட்டிங் விஓ வந்து எனக்கு வித் சைன் இப்போ கிடைக்க போகுது. விஓட வேல்யூ என்னது? 7.5 சென்டிமீட்டர். ஸோ வித் சைன் கிடைக்குது, விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகுது, தட்ஸ் வை இட் இஸ் பாசிட்டிவ். வித் சைன் கிடைக்குது. ஏன்னா யூஓவும் எஃப்ஓவும் நான் என்ன பண்ணேன்? வித் சைன் போட்டேன். சரி, இப்போ என்னது? டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் சப்ஸ்டியூட் இந்த
மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா V0 இருக்க இடத்துல 7 எல்லாமே இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் தானே போடணும். இதில் VO இருக்க இடத்துல 7.5, UO இருக்க இடத்துல 1.5, சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். 1 plus D இருக்க இடத்துல 25. Once again it is positive. FE வந்து 5. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது 60. பட் நீங்கள் வித் சைன் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மேக்னிடியூட். பட் ஃபைனலாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது மைனஸில் போட்டு சொல்லலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? A compound microscope consists of an objective lens of 10x, an eyepiece of 20x. The magnifying power due to the microscope would be, அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கா அண்ட் ஐபீஸ் இருக்கா. அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபையிங் பவர் எவ்வளோ? 10. ஓகே, மேக்னிஃபையிங் பவர் மீன்ஸ் அதோட மேக்னிஃபிகேஷன். சிம்பிளி ஆஸ் தட். மேக்னிஃபிகேஷன் வந்து அப்ஜெக்டிவ்க்கு 10, ஐபீஸ்க்கு 20 மேக்னிஃபிகேஷன். இந்த மேக்னிஃபிகேஷன் டியூ டு த மைக்ரோஸ்கோப் என்னவாக இருக்கும்? ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் கேட்குறான் டியூ டு த மைக்ரோஸ்கோப். ஸோ அப்ஜெக்டிவ் ஓடது இன்ட்டு ஐபிஎஸ் ஓடது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர் 200. ஓகே, 10 into 20 you will get 200. So option, it's a very direct problem. This is the last problem. So focal length of the objective and the eyepiece கொடுத்துறான். Focal length of objective and eyepiece 1.2 cm and 3 cm. ஐபிஎஸ்க்கு எப்பயும் போல் ஃபோக்கல் லென்த் அதிகமாக தான் இருக்குது, 3 cm. இப்போ the objective is placed at a distance of 1.25 cm from the objective. ஸோ அப்ஜெக்ட்லேருந்து 1.25 cm தள்ளி இருக்குது. if the final image is formed at where? Infinity. final image நம்மளுக்கு இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, final image is formed at infinity. இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன கேட்குறான்? M இன்ஃபினிட்டி, அதாவது மேக்னிஃபிகேஷனில் 2 உண்டு. ஒன்று வந்து ஸ்ட்ரெயின் டைம் மேக்னிஃபிகேஷன், இன்னொன்று ரிலாக்ஸ் டை. ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுதுன்றான்ப்பா. அப்போ என்ன கேட்குறான்? M இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ M இன்ஃபினிட்டி என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறான். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இட் இஸ் கிவன், ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம UO வந்து கொடுத்துருக்கான், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அப்ஜெக்டிவ் மைனஸ் சைன் இல்லையா. அதுக்கப்புறம் விஇயோட, அதாவது ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் என்னது? இன்ஃபினிட்டி, ரைட்? கரெக்டாக இல்லையா? இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஏன்னா அது வந்து ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டியில். ஸோ விஇயோட வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ் எக்ஸ்பிரஷன், ஐ நீட் டு ஃபைண்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ நான் என்னோட லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்க இடத்துல ஐ எம் கோயிங் டு அப்ளை த லென்ஸ் ஃபார்முலா 1/V0 - 1/U0 ஈக்குவல் டு 1/F0. இப்போ U0 இருக்க இடத்துல வாட் இஸ் த வேல்யூ? உங்களுக்கு டவுட் வருதா? என்ன பண்ணணும்னு டவுட் வந்தால் உடனே என்ன பண்ணுங்கள்? யூ ஜஸ்ட் ட்ரா த டயக்ராம். தட் வில் கிளியர் ஆல் யர் டவுட். ஆப்ஜெக்ட், intermediate image, this is the final image. கரெக்டாக I dash, and this is UE, and this is VE, and this is UO, and this is VO. கரெக்டா? யா. ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு லென்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் சைன் கன்வென்ஷன், என்னோட எய்ம் என்னென்னா டு ஃபைண்ட், எனக்கு U0 தெரியும், F0 தெரியும். ஸோ U0ஐயும் F0ஐயும் சைனோட போடுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்லி விவோட ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ UO இருக்க இடத்துல -1.25, FO இருக்க இடத்துல 1.2 பாசிட்டிவ், ஏன்னா சைனோட போட்டிங்கன்னா +1.2ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் விவோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விவோ யூ வில் கெட் ஆன்சர் அஸ், எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். விவோட ஆன்சர் வந்து 30 cm யூ ஆர் கெட்டிங். ஸோ விவோ வந்து வித் சைன் கிடைக்குது +30 cm. ஏன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது விஓ. சரி, இப்போ அடுத்து ஐ நீட் டு ஃபைண்ட் வாட். இப்போ எனக்கு UOவும் தெரியும், விவோவும் தெரியும்ல. இப்போ UO கொஸ்டினில் கொடுத்துட்டான், விவோ கொஸ்டின் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். M இன்ஃபினிட்டி என்னது? விவோ 30, UO 1.25 cm கேன்சல் ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் மேக்னிடியூட் தான் வேல்யூஸ் போடணும், எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் யூனிட் சப்ஸ்டியூட். D இருக்க இடத்துல 25, FE இருக்க இடத்துல 3. Yeah, that's it. The answer is 200. Okay, you got the answer. M infinity is 200. So option C தான் correct. Okay, right. Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems based on telescope. Okay, telescope, that is astronomical, terrestrial, Galilean telescope. நம்ம தியரி டீடைலா பார்த்தோம் போன வீடியோல. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க.
ஸோ அப்போ தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது கான்செப்ட்ஸ் எப்படி ரிலேட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து தியரியை ரீகால் பண்ணிடலாம், ஃபைனல் ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் we go into the direct ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட தியரி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டோம். அதுவும் பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஸோ இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் டு நோ த ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸ். சரியா? சரி, இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, குட். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஃபார்முலாஸை கொஞ்சம் குவிக்காக ரீகால் பண்ணிடலாம். தென் we will do for the telescope. ரைட். ஸோ கவனிங்க, இது வந்து நம்மளோட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இது. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், திஸ் இஸ் த ஐபீஸ். த ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் தள்ளி, அதாவது ஃபோக்கஸோட ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்ஸோட தள்ளி தான் ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் இருக்கும். திஸ் இஸ் வேர் வி வில் சி. இது வந்து லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயின்ட் ஐ அண்ட் த ரிலாக்ஸ்ட் ஐ, ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் நம்ம மெயினாக we are interested in. ஸோ அதுக்கு மேக்னிஃபிகேஷனோட மேக்னிடியூட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா V0/U0 1 + d/Fe அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஃபார்முலா. பட் இதை அப்ராக்சிமேட் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு நோ, இட் இஸ் L/F0 into 1 + D/Fe. ஸோ இது ஒரிஜினல் அண்ட் திஸ் இஸ் த அப்ராக்சிமேட் ஒன். அண்ட் இது வந்து சைன் கன்வென்ஷனோட, ஸோ இன்வெர்டட் இமேஜ், ஃபைனல் இமேஜ் இன்வெர்டடாக ஃபார்ம் ஆகும், மேக்னிஃபைடாக. ஸோ அதனால் யூ நீட் டு புட் அ நெகட்டிவ் சைன் இயர். சரி, இது வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐக்கானது. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்லேருந்து எக்ஸாக்ட்லேருந்து அப்ராக்சிமேட் போகும்போது, தட் இஸ் V0/U0 இருக்கு இல்லையா, V0/U0 இருக்கிற இடத்துல L/F0, தட் இஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வரும் நம்மளுக்கு. ஸோ ஜஸ்ட் திஸ் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட், L/F0. ஸோ நெகட்டிவ் சைன் வருது. இப்போ ரிலாக்ஸ்ட் ஐயை பொறுத்த வரைக்கும், ரிலாக்ஸ்ட் ஐன்றது ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி அண்ட் த மேக்னிஃபிகேஷன் இஸ் வாட், மேக்னிடியூட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்து V0/U0 D + Fe. ஸோ போன இதில் மாதிரி V0/U0 இருக்க இடத்துல it will be replaced with L/F0. ஓகே, ஸோ தட் இஸ் மேக்னிஃபிகேஷன் அட் இன்ஃபினிட்டி வந்து வித் த சைன் போடும்போது நீங்கள் நெகட்டிவ்னு போடணும். திஸ் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் திஸ் இஸ் வித் த சைன், நெகட்டிவ் போடணும். As we know the reason, the image, final image is inverted. சரி, இப்போ இது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ரிசல்ட்ஸு. ஸோ இப்போ வந்து டெலஸ்கோப்ஸோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது, ஸோ இதே நம்ம போன வீடியோவில் தியரியில் டீட்டெயிலாக இதை பார்த்துருந்தோம். ஸோ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் வந்து மேக்னிடியூட் வந்து ரிலாக்ஸ்ட் ஐக்கு, தட் இஸ் M∞ வந்து F0/Fe. ஸோ அட் ஸ்ட்ரெயின்ட் ஐ வந்து F0/Fe into 1 + Fe/D. ஓகே, லென்த்துன்னு பார்க்கும்போது FO + Fe. அண்ட் இதில் எல்லாமே நீங்கள் சயின்ஸ் எதுவுமே போடக்கூடாது, வித்தவுட் சயின்ஸ் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் லென்த்துக்குமே சரி சைன் இல்லாமல் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பிகாஸ் இதில் வந்து நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம், மேக்னிஃபிகேஷன் இந்த ஃபார்முலாவில். திஸ் ஃபார்முலா இஸ் ஆல்சோ மேக்னிடியூட் அண்ட் த லென்த் இஸ் L∞ FO + Fe. அண்ட் த ஸ்ட்ரெயின்ட் ஐயோட டெலஸ்கோப்போட லென்த்துமே வந்து FO + D/Fe/D + Fe. ரைட்டா? ஸோ இப்போ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இதுலேயே நம்மளுக்கு மேக்னிடியூட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்புக்கு மேக்னிடியூட் வேணும்னா M- ஆஃப் மேக்னிடியூட். அதாவது இது எல்லாமே மேக்னிடியூட் ஃபார்முலா. பட் இஃப் யூ வாண்ட் வித் த சைன் யூ நீட் டு புட் அ நெகட்டிவ் சைன். வை? பிகாஸ் இங்கே ஆஸ்ட்ரோனாமிக்கல்லையும் ஃபைனல் இமேஜ் இஸ் வாட், இன்வெர்டட். இப்போ நம்மளுக்கு வந்து டெரஸ்ட்ரியல்லையும் கலீலியன்லையும் நம்மளுக்கு எப்பவுமே எரெக்ட் இமேஜ், ஃபைனல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் யூ நீட் டு நோ. ஸோ மேக்னிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல L இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், அதாவது லென்த்தை நீங்கள் பேசும்போது ஆஸ்ட்ரோனாமிக்கல், சி திஸ் இஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபார்முலா, திஸ் இஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்போட ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரோ. அதுக்கு அப்படியே நீங்கள் செகண்ட் ரோ போனீங்கன்னா இட் இஸ் டெரஸ்ட்ரியலோட ரிசல்ட்ஸ். இந்த டெரஸ்ட்ரியலோட ரிசல்ட்ஸில் மேக்னிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் when you see the length, you will be added by 4f. லென்த்தில் மட்டும் 4f, இங்கே ஒரு 4f அன்லைன் பண்ணியிருக்கேன் தெரியுதா, அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. தென் அதே மாதிரி கலீலியன் டெலஸ்கோப்பில் இது ஆஸ்ட்ரோனாமிக்கல், கரெக்டாக? திஸ் இஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிசல்ட். ஆஸ்ட்ரோனாமிக்கல்லேருந்து யூ கேன் டிரைவ் த கலீலியன் ரிசல்ட், பட் ஜஸ்ட் பை ரீப்ளேசிங் ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நெகட்டிவ், தட்ஸ் இட். அதே மாதிரி எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அங்கே நெகட்டிவ், இங்கே ஒரு பாசிட்டிவ், இங்கே ஒரு பாசிட்டிவ், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், நெகட்டிவ் யூனிட் சப்ஸ்டியூட். ஓகே, ரைட். இவ்வளோ தான் இப்போ ஃபார்முலா ரிவிஷன். ஓகே, இன்னும் டீட்டெயில் ரிவிஷன் வேணும்னா நீங்கள் தியரியை தான் டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த ப்ராப்ளம்ஸ் நவ்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2014 கேட்டது. இப்போ நீட்டுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஜேஇ, சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே இதே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறான். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன் இயர். நீட்டு ஜேஇன்லாம் இங்கே கிடையாது. எல்லா ப்ராப்ளம்ஸுமே இட்ஸ் ஈக்குவலண்ட் ப்ராப்ளம்ஸ், நல்ல ப்ராப்ளம் தான். ஸோ இஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ், தென் த மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் த microscope will increase but that of telescope decrease. எந்த ரிலேஷன் கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ், எஃப்ஓன்றது தானே ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ், எஃப்ஓ. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். இது இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னிஃபையிங் பவர், தட் இஸ் கேபிட்டல் எம் வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை டெலஸ்கோப்புக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை மாறாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். 4 ஆப்ஷன்லேயும் அது தான் கேட்டிருக்கான். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆன்சர் இட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோக்கல் லென்த். அது ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷனாக இருந்தாலும் சரி, மேக்னிஃபையிங் பவர் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஓ. நீங்கள் கேட்கலாம், எங்கே நான் எஃப்ஓவே பார்க்கலையே ஃபார்முலாவில். See, this is a magnification ஒரிஜினல் ஃபார்முலா. இங்கே எங்கேயாவது எஃப்ஓ இருக்கா? அதே மாதிரி ரிலாக்ஸ்ட் ஐயோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா, ஒரிஜினல் ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். இங்கே எங்கேயும் எஃப்ஓ இருக்கா? அதாவது நான் இன்வெர்ஸ்லி எழுதுனல, பட் உங்களால் பார்க்க முடியலையே ஒரிஜினல் ஃபார்முலாவில். ஆனால் when you see this right hand side, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குது? திஸ் இஸ் அ அப்ராக்சிமேட் ஃபார்முலா. அந்த அப்ராக்சிமேட் ஃபார்முலாவில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஓ. கரெக்டாக இல்லையா? அப்ராக்சிமேட் ஃபார்முலாவில் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியாது? மேக்னிஃபிகேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஓ. கரெக்டாக இல்லையா? எஸ், தட் இஸ் அதை வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். அதாவது நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலாவில் எஃப்ஓவை பார்க்க முடியாது, பட் அப்ராக்சிமேட் ஃபார்முலாவில் வச்சு நீங்கள் அதை கெஸ் பண்ணிடலாம். ஸோ மைக்ரோஸ்கோப், அதை இப்போ இது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஐம் ஷோயிங். திஸ் இஸ் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ரிசல்ட். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஐ கேன் சே தட் த மேக்னிஃபிகேஷன்ஸ் இன் போத் த கேசஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஓ. டெலஸ்கோப்புக்கு உங்களால் டைரெக்டாகவே பார்க்க முடியும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது பாருங்கள், டெலஸ்கோப்போடது எல்லா டெலஸ்கோப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஸ்ட்ரோனாமிக்கல், டெரஸ்ட்ரியல், கலீலியன் எல்லா இதுலையுமே பாருங்கள் மேக்னிஃபிகேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஓ. கரெக்டாக இல்லையா? இங்கேயும் ஒரு எஃப்ஓ, இங்கே ஒரு எஃப்ஓ, எவ்ரிவேர் மேக்னிஃபிகேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஓ. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி கிளியர். மைக்ரோஸ்கோப்பில் இட் இஸ் இன்வெர்ஸ்லி கனெக்டட் ஃபோக்கல் லென்த், டெலஸ்கோப்பில் இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, தட் இஸ் எஃப்ஓ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னிஃபையிங் பவர் ஃபார் மைக்ரோஸ்கோப் என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் டெலஸ்கோப் இட் நீட் டு இன்க்ரீஸ். ஏன்னா ஃபோக்கல் லென்த்தும் மேக்னிஃபையிங் பவரும் டைரக்ட்லி கனெக்டட். ரைட்? ஓகே, குட். ஸோ இப்போ திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன். இதுலேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்? மைக்ரோஸ்கோப்புக்கு டிக்ரீஸ் ஆகணும், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கரெக்டாக? எஸ், ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ரைட். சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இது பாருங்கள், த லென்ஸ் ஆஃப் லார்ஜர் ஃபோக்கல் லென்த். இது 2021 கேட்டிருக்கான். லென்ஸ் ஆஃப் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜர் அப்பாச்சர். லார்ஜர் அப்பாச்சர் மீன்ஸ் மோர் டயாமீட்டர். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ லென்ஸ் ஆஃப் லார்ஜர் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப லார்ஜ் அண்ட் ஆல்சோ அப்பாச்சர் இஸ் லார்ஜ், இஸ் பெஸ்ட் சூட்டட் ஆஸ் அ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். சின்ஸ், அதாவது ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபோக்கல் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கணும். டெலஸ்கோப் எடுத்துக்கலாம். டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும், ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஷுட் பி வெரி வெரி கிரேட்டர் தென் வாட்? த ஐபீஸ். சி, நாட் ஜஸ்ட் கிரேட்டர், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்தும் அப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த்தும் நீட் டு பி ஹேவ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஷுட் பி வெரி வெரி கிரேட்டர் தென் த ஐபீஸ். புரியுதா? ஸோ திஸ் கண்டிஷன் நீட் டு பி சாட்டிஸ்ஃபைட் இன் கேஸ் ஆஃப் வாட்? டெலஸ்கோப். ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா லார்ஜ் ஃபோக்கல் லென்த் இருக்க போகுது. அவன் அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். லென்ஸ் ஆஃப் லார்ஜ் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜ் அப்பாச்சர் இஸ் யூஸ்ட் ஆஸ் வாட்? அப்ஜெக்டிவ் லென்ஸில். ஸோ இப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் ஏன் இதை பண்ணியிருக்காங்க? சின்ஸ் ஒய் இட் இஸ் பீன் டன் அப்படின்னு கேட்டிருக்கான். லார்ஜ் அப்பாச்சர் கான்ட்ரிபியூட்ஸ் டு த குவாலிட்டி அண்ட் த விசிபிலிட்டி ஆஃப் த இமேஜ். ஓகே, பெரிய அப்பாச்சர் இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் நல்லா தெரியும், ஃபைனல் இமேஜ் அப்படின்றான். லார்ஜ் ஏரியா ஆஃப் அப்ஜெக்டிவ் என்ஷூர்ஸ் பெட்டர் லைட் கேதரிங் பவர். ஸோ பெரிய லென்ஸாக இருந்தால் நிறைய லைட்டை கேதர் பண்ண முடியும். ஏன்னா மோர் லைட் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் மேலே படும். ஸோ தட் மோர் கேதரிங் பவர். லார்ஜ் அப்பாச்சர் ப்ரொவைட்ஸ் பெட்டர் ரெசல்யூஷன். பெட்டர் ரெசல்யூஷன்னா ரிசால்விங் பவர் சொல்லுவாங்க இல்லையா? ரிசால்விங் பவர் வந்து
it is directly proportional to what? Aperture. Okay, that is the size that is diameter of the objective lens. பொதுவாக இந்த ரிசால்விங் பவர்ன்றது என்னன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை நல்லா பிரித்து வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி. ஸோ ரிசால்விங் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டயாமீட்டர், தட் இஸ் சம்டைம் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நான் டின்னு சொல்கிறேன். ரிசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு டி பை 1 by divided by 1.22 lambda. So this is the formula. Lambda is the wavelength of the light from the object. Lambda is the wavelength of light from the object. D is the diameter. Okay, that is the aperture of this objective lens. So more is the diameter, more will be the resolving power. Okay, so அதனால வந்து மூணுமே இம்பார்ட்டன்டான contributions. That's why we are having large focal length and large aperture. So all the above are the correct one. Okay, yes. சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். A telescope consists of objective of focal length 150 cm and eyepiece of focal length 6 cm. If the final image is formed at infinity, then calculate the length of the tube in the adjustment and the magnification produced. கேட்குறான். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? டெலஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 150 cm and an eyepiece of focal length 6 cm. Okay, if the final image is formed at infinity, so final image infinity ஃபார்ம் ஆகுது. அப்படி இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சுன்னா what you can say here? It is a relaxed eye condition இல்லையா? So calculate the length of the adjustment, that is telescope-ஓட length கேட்குறான், and it is magnifying power என்னன்னு கேட்குறான், that is magnification. ஓகே, ஸோ எப்படி இதை ஆன்சர் பண்ணுறது? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இங்கே வெறும் டெலஸ்கோப்புன்னு கொடுத்துருக்கான். பட் ஆனால் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குது. ஸோ we can assume what? This is an astronomical telescope. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் அன் ஆஸ்ட்ரானாமிக்கல் டெலஸ்கோப்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான்? இன்ஃபனைட், தட் இஸ் ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷன். ஓகே, அவனே கிளியராக கொஸ்டினில் கொடுத்துட்டான். த ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி மீன்ஸ் ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷன். டைரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் ஃபோக்கல் லென்த். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். ஸோ நீங்களே ஒரு தடவை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, மேக்னிஃபிகேஷன் வித் சைன் கண்டுபிடிங்க. அவன் வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் ஃபார்முலா இருக்குது, ஃபைனலாக மைனஸ் போடுவோம் ஆஸ்ட்ரானாமிக்கல் டெலஸ்கோப் இல்லையா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நோ டெலஸ்கோப் வாஸ் நேம் வாஸ் கிவன் இந்த கொஸ்டின். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அசியூமிங் ஆஸ்ட்ரானாமிக்கல் டெலஸ்கோப் we can assume. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் கொடுத்துட்டான். ரெண்டுமே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தானே யூஸ் பண்ணியிருப்பான் ஆஸ்ட்ரானாமிக்கலில். ஸோ த ஃபோக்கல் லென்ஸ் ஆர் பாசிட்டிவ். பட் ஆனால் இப்போ நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன். லென்த் வந்து we are finding at what? ஆப்ஜெக்ட் அண்ட் இன்ஃபினிட்டி, தட் இஸ் எல் இன்ஃபினிட்டி நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா வந்து இதுதான் இல்லையா? பட் இந்த ஃபார்முலாவில் நம்ம வித்தவுட் சைன் தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். தட் FO and FE should be substituted without sign அப்படின்றத I very clearly mention. ஸோ வித்தவுட் சைனே நீங்கள் போடலாம். அப்படி போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? வாட் யூ வில் கெட்? நம்மளுக்கு 150 cm + 6 cm போட்டிங்கன்னா 156 cm. இப்போ இது வந்து லென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு திங் we have answered here, length of the tube in this adjustment. அதுக்கப்புறம் மேக்னிஃபையிங் பவர். ஸோ ரிலாக்ஸ்ட் ஐ கேஸில் படிக்கிறோம். ஸோ M இன்ஃபினிட்டி மேக்னிடியூட் ஃபார்முலா வந்து என்னது? FO/FE. ஸோ FOட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், தட் இஸ் 150 cm. அதே மாதிரி இதுவும் 6 cm கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி யூ வில் ஆர் லெஃப்ட் வித் வாட்? 150/6 which is nothing but what? 25. கரெக்டாக இல்லையா? ஸோ we got the magnitude result, but with the sign சொல்லும்போது minus of magnitude எழுதணும், because this is an astronomical, final image is inverted. So -25, right? So இப்போ அடுத்த problem we will move on. So கவனிங்க, a small telescope has an objective lens of focal length they have given. eyepiece ஓட focal length கொடுத்துட்டான். அதாவது objective and eyepiece ரெண்டு பேரோட focal length values கொடுத்துட்டான். What is the magnifying power of the telescope for viewing the distinct object in normal adjustment? So they are asking what is the magnifying power of the telescope for viewing distinct objects in normal adjustment. So normal adjustment we are discussing now. Normal adjustment என்னது? ரிலாக்ஸ்ட் ஐ. ஸோ கொஸ்டின்லேயே அவனே கொடுத்துட்டான், ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷனில் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்மால் டெலஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருக்கான். அவன் 3 டைப் ஆஃப் டெலஸ்கோப் இருக்கு. அவன் ஜஸ்ட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்?
assuming astronomical telescope, no doubt in that. Okay, we have assumed astronomical telescope. இப்போ டேரெக்டாக நீங்கள் மேக்னிஃபைங் பவர் கண்டுபிடிச்சிடலாம்ல. m இன்ஃபினிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் m இன்ஃபினிட்டி மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. FO by FE ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டான். ஐபிஎஸ்க்கு 5 அண்ட் அப்ஜெக்டிவ்க்கு 150 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். யூ வில் ஹேவ் 30. ஓகே, ஸோ ஃபைனலாக வித் சைன் போடும்போது மைனஸ் போடுவோம். இப்போ அடுத்து இதிலே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள். இஃப் த டெலஸ்கோப் இஸ் யூஸ்டு டு வியூ 100 மீட்டர் டால் டவர் 3 கிலோமீட்டர் அவே. ஸோ இப்போ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 3 கிலோமீட்டர் தள்ளி டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டர் டால் ஒரு டவரை வந்து பார்க்குறான். they are seeing a tower here. so what is the height of the image of the tower? இப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 100 மீட்டர். பட் இதோட இமேஜோட ஹைட் என்னவா இருக்கும்னு கேட்குறான். வெரி கிளியர்லி இந்த கொஸ்டினை படிக்கும்போது ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கான், ஃபார்ம்டு பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரி, நம்மளுக்கு வந்து டெலிஸ்கோப்பில் எத்தனை லென்ஸ் இருக்குது, ஐபிஎஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. அவன் 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், 100 மீட்டர்ஸாக ஹைட்டு. அதோட ஃபைனல் இமேஜ் தேர் ஆஸ்கிங் ஓட ஹைட்டு, ஃபைனல் இமேஜோட ஹைட்டு. தட் இஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபார்மோட பண்ண ஹைட்டு தான் கேட்குறான். அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ண ஹைட் தான் கேட்குறான், வேறு எதுவும் கேட்கல. ஸோ இட் இஸ் வெரி கிளியர். ஸோ பாருங்கள், இது வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது நம்மளோட ஐபீஸ். இப்போ இந்த நம்மளோட லென்ஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸில் இருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி இருந்துச்சு? திஸ் இஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் திஸ் இஸ் ஐபீஸ். ஸோ எவ்வளோ மீட்டர் தள்ளி? தட் இஸ் 3000 மீட்டர். தட் இஸ் 3 கிலோமீட்டர் மீன்ஸ் 3000 மீட்டர் தள்ளி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கான். அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து எவ்வளோ? 100 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட இமேஜோட, அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ண இமேஜோட ஹைட் தான் கேட்குறான், நாட் த ஃபைனல் இமேஜ். ஐபிஎஸ்லாம் இங்கே எதுவுமே கேட்கலாம, வெறும் அப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜோட ஹைட் மட்டும் தான் கேட்குறான். ஸோ வி கேன் யூஸ் வாட் சிம்பிள் யூவி ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூஓன்றது என்னது? அப்ஜெக்டிவ் லென்ஸோட லென்த்து, இது இமேஜோட லென்த்து. ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னது? லீனியர் மேக்னிஃபிகேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இயர் ஐம் கோயிங். ஏன்னா உங்கள் ஸ்கூல்ஸ்லேயோ உங்கள் இன்ஸ்டியூட்ஸ்லேயோ they might have used different methods. நான் உங்களுக்கு டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா மெத்தட் சொல்ல போகிறேன், which is very standard. ஸோ மேக்னிஃபிகேஷன், லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். பிகாஸ் this is a convex lens. ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ விஓ பை யூஓ. கரெக்டாக? லீனியர் மேக்னிஃபிகேஷன். வாட் இஸ் யூஓ? வித் த சைன் போட்டிங்கன்னா -3000. விஓவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக நீங்கள் இங்கேருந்து ஹெச்ஐ கண்டுபிடிச்சலாம். ஹெச்ஓ நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் ஹெச்ஓ இயர்? இப்போ ஹெச்ஓ வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து மேலே தானே இருக்குது. வித் சைன் போடுறேன்னு வைங்க, ஹெச்ஓ வித் சைன் போடுறேன். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து மேலே இருக்குது. ஸோ ப்ளஸ் 100 மீட்டர்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் யூஓவோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு தெரியும். யூஓவோட வேல்யூ நம்மளோட அப்ஜெக்டிவ் லென்ஸில் இருந்து, அப்ஜெக்டிவ் லென்ஸோட போர்டில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ கேன் ஐ சே இட் இஸ் -3000 மீட்டர் சொல்லலாமா? இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ விஓ என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்னது? எனக்கு ஹைட் ஆஃப் த இமேஜ். இப்போ இதுதான் ஹெச்ஓ, இது என்னது? ஹெச்ஐ. இதோட ஹெச்ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில். இப்போ விஓ தெரிஞ்சால் தான் உங்களால் ஹெச்ஐ கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இப்போ நான் யூஓ, விஓ அண்ட் ஹெச்ஓ சைனோட, இப்போ இந்த 3 டேர்ம்ஸை நான் சைனோட போடுறேன்னு வைங்க, எனக்கு ஹெச்ஐ வந்து வித் சைன் கிடைக்கும். வி நோ திஸ் ரைட்? சரி, இப்போ பாருங்கள், யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் த யூவி ஃபார்முலா ஃபார் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். யூவும் எஃப்ஓவையும் நான் சைனோட போட போகிறேன். யூஓவையும் எஃப்ஓவையும் சைனோட போட்டேன்னா விஓ எனக்கு என்ன ஆகும்? சைனோட கிடைக்கும். யூஓ வந்து -3000 அண்ட் எஃப்ஓ வந்து என்னது? +1.5 மீட்டர். எல்லாமே நான் கவனிங்கன்னா எல்லாமே மீட்டரில் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சென்டிமீட்டரில் போடலை, இல்லை கிலோமீட்டரில் போடலை. ஸோ ஃபைனல் ஆன்சர் நான் சைனோட ரெண்டுத்தையும் போட்டேன். இப்போ விவோ எனக்கு சைனோட கிடைக்கும். எனக்கு ஃபைனலாக எதில் கிடைக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணி எல்சிஎம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விவோ இஸ் ஈக்குவல் டு திஸ் எக்ஸ்பிரஷன். எனக்கு வித் சைன் கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் சைனில் எனக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஐ காட் வித் சைன். சரி, இப்போ கவனிங்க, ஆஸ் யூஷுவல் நம்மளோட இந்த ஃபார்முலாக்கு போயிடலாமா? திஸ் ஃபார்முலா லீனியர் மேக்னிஃபிகேஷன். ஸோ விஓ எனக்கு இப்போ தெரியும் வித் சைன், யூஓ வித் சைன், ஹெச்ஓ வித் சைன், ஃபைனலி எனக்கு ஹெச்ஐ ஆல்சோ வித் சைன் கிடைக்குது. ஸோ பட் எனிவே நான் யூஓ, விஓ, ஹெச்ஓ எல்லாமே மீட்டரில் போடுறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? மீட்டரில் கிடைக்குது. -0.05 மீட்டர், -0.05 மீட்டர்.
சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா -5 மீட்டர். ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா the image is inverted. ஏன்னா ஹைட் நெகட்டிவ்னு கிடைச்சிருக்கு. ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து இன்வெர்டட் அண்ட் இட் இஸ் 5 மீட்டர் ஹைட். இப்படி தானே நம்மளுக்கு ஃபைனலி அப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் இன்வெர்டடாக தானே கிடைக்கும், which is natural, right? So that's what we got also. சரிப்பா கவனிங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளம் we will move on. ஓகே கவனிங்க, இது வந்து போன ப்ராப்ளம் மாதிரி இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். தட் இஸ் மை ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து என்னதான் நான் சால்வ் பண்ணாலும் நீங்கள் ஒரு 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 5 மினிட்ஸ் திங்க் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் எத்தனை டிஃப்ரெண்ட் வேல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. மேபி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் யூ ஃபைண்ட் த ஆன்சர், இல்லைனா யூ ஜஸ்ட் சி, பட் யூ நீட் டு திங்க். தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே ரைட், என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். ஜெயண்ட் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அட் அன் அப்சர்வேட்டரி ஆஸ் அதாவது ஒரு லேபில், ஓகே, அந்த தூரமான ஆப்ஜெக்ட்ஸை அப்சர்வ் பண்ணுற இடத்த வந்து அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லுவான். இட்ஸ் நத்திங் பட் அ லேப், ஓகே, ஃப்ரம் வேர் த டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சீன். ஓகே, so a giant refracting telescope at observatory has a objective lens of focal length 15 cm and eyepiece of 1 cm. இப்போ இங்கே வந்து கொஸ்டினில் வந்து மிஸ்பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர் தான் கரெக்ட். 15 மீட்டர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. யூ நீட் டு டேக் இட் as 15 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் ஐபீஸ் ஆஃப் 1 சென்டிமீட்டர். புரியுதா? ஸோ ஒரு டெலஸ்கோப்பில் அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் 15 and ஐபீஸ் இஸ் 1 சென்டிமீட்டர். இஃப் த டெலஸ்கோப் இஸ் யூஸ்ட் டு வியூ த மூன், ஸோ மூனை பார்க்க போகிறாங்களாம். ஸோ மூணுன்றது இட்ஸ் a தூரமான ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ தே ஆர் யூசிங் அ டெலஸ்கோப் ஹியர். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் த மூன் ஃபார்ம்டு பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ். அதாவது diameter of the image formed by the objective lens of the moon. So objective lens form பண்ணக்கூடிய diameter, see objective lens ஒரு image form பண்ணுது. நம்ம தூரமான ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது ரெண்டு லென்ஸ் இருக்கு, அப்ஜெக்டிவ் ஐபீஸ் ஃபார்ம் பண்ணுறது ஃபைனல் இமேஜ். அதை பற்றி இவன் கேட்கல. இவன் என்ன கேட்குறான்னா அப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் பண்ணக்கூடிய டயாமீட்டர் ஆஃப் த மூன் என்னன்னு கேட்குறான். சி தூரத்தில் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஒரு என்ன பண்ணும், ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணல, அந்த இமேஜில் இருக்கக்கூடிய மூனோட சைஸோட டயாமீட்டர் கேட்குறான். ஓகே, ஸோ த டயாமீட்டர் ஆஃப் த மூன் வந்து அவன் கொடுத்துட்டான். அதாவது ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் தே ஹவ் கிவன் அண்ட் த ரேடியஸ் வந்து லூனார் ஆர்பிட். தட் இஸ் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து லூனார் ஆர்பிட் மீன்ஸ் ரேடியஸ்னால் அது சுற்றி வரக்கூடிய அந்த பாத்தோட ரேடியஸ், விச் இஸ் நத்திங் பட் நம்ம டெலஸ்கோப்புக்கும். இப்போ இங்கே ரேடியஸ் ஆஃப் லூனார் ஆர்பிட்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். when you are using a telescope here, you are using a telescope. இங்கேருந்து நம்ம மூணுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் அவன் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்கான். பிகாஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இட் வில் மேக் அ பாத். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரேடியஸ்ன்றது இது தான் எடுத்துக்கணும். டெலஸ்கோப்புக்கும் மூணுக்கும் இடையே உள்ள தூரத்தை தான் அவன் சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ கவனிங்க, இப்போ என்ன கேட்குறான், அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜோட டயாமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அவன் வெறும் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்புன்னு கொடுத்துருக்கான், எந்த டெலஸ்கோப்புன்னு கொடுக்கல. ஸோ நம்மளாவே என்ன அசியூம் பண்ணிக்கலாம், இட் இஸ் அ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐம் கோயிங் டு அசியூம் இட் அஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஓகே, இது இந்த போன ப்ராப்ளமே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் தான், இதுவும் ஸ்டாண்டர்ட் தான். ஓகே ரைட். ஸோ அசியூமிங் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப், அப்ஜெக்டிவ் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த். ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ், திஸ் இஸ் அவர் ஐபீஸ். மூணோட ஃபுல் சைஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். மூணோட ஃபுல் சைஸ் வந்து டிஎம் டயாமீட்டர். மூணோட ஒரிஜினல் டயாமீட்டர் வந்து டிஎம்பா, கேபிட்டல் டிஎம்னு போட்டிருக்கேன். இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்வெர்டட் இமேஜ். கரெக்டாக தானே, அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபஸ்ட்டு இன்வெர்டட் இமேஜ் தானே ஃபார்ம் ஆகும். அதோட டயாமீட்டர் வந்து டிஎம் டேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன், டிஎம் டேஷ். ஸோ இப்போ என்னென்னா கொஸ்டினில் இதோட இந்த வேல்யூ தான் கேட்குறான், டிஎம் இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறான். புரியுதா? திஸ் இஸ் அவர் அன்னோன். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். திஸ் இஸ் யூஓ. இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்? திஸ் லென்த் இஸ் நத்திங் பட் விஓ, ரைட்? ஸோ இப்போ யூஓ வந்து என்னது வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போன ப்ராப்ளம் மாதிரி ஐ எம் கோயிங் டு அப்ளை லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஃபார் த objective lens. Linear magnification for the objective lens, அதாவது height of image divided by height of object will be equal to VO by UO. இப்போ VO UO வந்து நான் வித் சைன் போட்டேன்னு வைங்க, VO UO வித் சைன் போட்டு HOவும் சைனோட போட்டேன்னா HI என்ன ஆகும், எனக்கு சைனோட கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஹைட் ஆஃப்
ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம், dm. ஹைட் ஆஃப் இமேஜ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம், ஹைட் ஆஃப் இமேஜ் இருக்க இடத்துல dm dash. ஸோ இமேஜ் இருக்க இடத்துல dm dash, ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல dm. ஸோ இப்போ ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு சப்ஸ்டியூட் வித் சைன் யூ கேன் சப்ஸ்டியூட். இங்கே dmன்றது -1 இல்லையா, சைனோட போடுறதுனா போடலாம் dm dash, ஏன்னா இது வந்து இன்வெர்டட் இல்லையா, அதனால நான் மைனஸ் ஓட போடுறேன் நான். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், எனக்கு hi. ஓகே, எனக்கு இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும். திஸ் இஸ் பாசிட்டிவ். சரி, இப்போ வந்து கவனிங்க, இப்போ நம்ம வந்து சைனோட போடுறோன்னு வைங்க, ஃபைனலி வி வில் கெட் திஸ் ஒன். இங்கே ஒரு சைன் வருது, பட் நாட் ப்ராப்ளம், உங்களுக்கு சிம்பிள் கால்குலேஷன் தான், நான் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறேன், மற்றபடி நோ டிஃப்ரெண்ட். சரி, இப்போ வந்து விஓ யூஓட வேல்யூ தெரியணும், டிஎம்மோட வேல்யூ தெரிஞ்சு ஃபைனலாக நெகட்டிவ் சைன் வரும். ஓகே, இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, இந்த சைனோட என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். யூஓட வேல்யூ என்னது, வாட் இஸ் யூஓ, அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கு. ஸோ அது பாசிட்டிவா நெகட்டிவா, இட் இஸ் நெகட்டிவ், கரெக்டா. ஸோ இந்த இடத்துல நான் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் லென்ஸோட லென்ஸ் ஃபார்முலா. இதில் நான் யூஓ இருக்க இடத்துல வித் சைன் போடுறேன் நெகட்டிவ், எஃப்ஓ வந்து பாசிட்டிவ், டவுட் இல்லை, வித் சைன் போடும்போது. ஸோ ஃபைனலாக எனக்கு விஓ வந்து என்ன ஆகுது, வித் சைன் எனக்கு கிடைக்குது. ஸோ ப்ளஸ் எஃப்ஓ ஐ காட். இப்போ கவனிங்க, விஓ வந்து ப்ளஸ் எஃப்ஓ, யூஓட வேல்யூ என்னது, -3.8 × 10⁸ மீட்டர். ஸோ விஓ யூஓ ரெண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஎம்மோட வேல்யூ என்னது, கொஸ்டினில் கொடுத்துருந்தால டிஎம்மோட வேல்யூ 3.48 × 10⁶ மீட்டர். ஸோ டிஎம்மோட வேல்யூவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ டிஎம்மோட வேல்யூ ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட், யூஓ எஃப்ஓட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப்ஓட வேல்யூ கொடுத்துருந்தால அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். ஸோ அது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி வில் கெட் ஆன்சர் as 13.74 சென்டிமீட்டர். ஸோ ஐ வில் once again quickly recall. ஸோ 3 வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 3.8 × 10⁸ மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த U0 வேல்யூ, கரெக்டாக, திஸ் இஸ் த U0 வேல்யூ. அதே மாதிரி டிஎம், த ஆப்ஜெக்ட் தட் இஸ் மூனோட ஒரிஜினல் டயாமீட்டர் வந்து என்னென்னா 3.48 10⁶ மீட்டர், கரெக்டாக. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஐ ஹவ் யூஸ் த ஜஸ்ட் லீனியர் மேனிஃபேஷன் ஃபார்முலா. அதில் நம்மளுக்கு என்ன வேணும்னா, இமேஜ், அப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜோட height, which is the diameter we need to know, மூனோட இமேஜோட diameter. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஓ கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா எனக்கு யூஓ எஃப்ஓ எல்லாமே சைனோட தெரியும், ஜஸ்ட்டு லென்ஸ் ஃபார்மில் வச்சு விஓ கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து விஓ யூஓ எல்லாமே எனக்கு சைனோட தெரியும், சைனோட உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐ காட் த ஆன்சர் டிஎம் டேஷ். ஸோ இந்த இடத்துல ஒரே இது என்னென்னா, நம்ம ஹெச்ஓன்றது என்னது, ஆப்ஜெக்டோட ஹைட். இது வந்து கீழேருந்து மேலே இருக்கனால நான் என்ன எடுத்திருக்கேன், ப்ளஸ் டிஎம். இமேஜ் வந்து கீழே பார்த்துருக்கனால -dm dash அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னது, யூஓ விஓ எல்லாமே சைனோட போட்டேன். ஃபைனலாக எனக்கு டிஎம் டேஷ், எனக்கு ஐ காட் த வேல்யூ, ரைட்பா. ஸோ இப்போ இது வந்து வி ஆர் டன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் கவனிங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு, யூ ஆர் கிவன் 3 lenses. You are given following 3 lenses. நம்மளுக்கு 3 லென்ஸ் கொடுத்துருக்கான். which 2 lens will use as a eyepiece and objective to construct astronomical telescope. நல்லா கவனிங்க, 3 லென்ஸ் கொடுத்துருக்கான், L1 L2 L3 3 லென்ஸ் கொடுத்துருக்கானா, 3 லென்ஸோட பவரும் கொடுத்துருக்கான். 3 diopter, 6 diopter and 10 diopter. அப்பாச்சர்ன்றது diameter of the lens 811 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான். இப்போ எந்த டெலஸ்கோப்பை, அதாவது எந்த பேர் ஆஃப் லென்ஸை நீங்கள் ஒன்று ஐபிஎஸ்க்கோ இன்னொன்றுக்கு அப்ஜெக்டிவாகவும் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இது நம்ம தியரியில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், கரெக்டாக. இப்போ கவனிங்க, ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சாகணும். என்ன ஃபேக்ட் அப்படின்னா, லென்ஸ் யூஸ்ட் மஸ்ட் பி, அதாவது ஃபாலோயிங் கண்டிஷனை டெலஸ்கோப்பில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு இதே மாதிரி கண்டிஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டோம், இது வந்து டெலஸ்கோப்கான ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்மளுக்கு லென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் லார்ஜர் அப்பாச்சர் இருக்கணும் அண்ட் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கணும். நல்லா கவனிங்க, லார்ஜர் அப்பாச்சர் இருக்கணும், பெரிய டயாமீட்டர், அட் த சேம் டைம் இட் ஷுட் ஹேவ் பெரிய ஃபோக்கல் லென்த். ஆனால் ஐபிஎஸ் வந்து அப்ஜெக்டிவ்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது ஐபிஎஸ்க்கு ரொம்ப கம்மி ஃபோக்கல் லென்த் இருக்கணும், கம்மி அப்பாச்சர் இருக்கணும். தட் இஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பிகினிங் ஆஃப் த டிஸ்கஷனில், அதாவது அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் ஷுட் பி கிரேட்டர், கொஞ்சம் ரொம்பவே கிரேட்டராக இருக்கணும். ரொம்ப மீன்ஸ்
ரொம்ப இல்லை, ஐ எம் ட்ரைங் டு ஷோ த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஐபிஎஸை கம்பேர் பண்ணால் அப்ஜெக்டிவ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகே, எஸ். ஸோ இதுதான் ஃபேக்ட், நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சால் தான் யூ கேன் சூஸ் விச் ஒன். ஸோ இதில் வந்து அப்பாச்சர் கூட செகண்டரி இந்த கண்டிஷன் தான். ஸோ ப்ரைமரியான கண்டிஷன் வந்து பவர் தான். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லையுமே பவர் தான் முக்கியமான ரோல், டிசைடிங் ஃபேக்டர். நீங்கள் எந்த லென்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்றது பவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், ரெண்டாவது தான் அப்பாச்சர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு பவரில் வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவன் கொடுத்துருக்கிறதுல 3 லென்ஸ் எடுத்துக்கலாம், L1, L2, L3. ஸோ தேர்ட் லென்ஸோட பவர் வந்து கிரேட்டர் 10, தென் த லென்ஸ் 2, தென் த லென்ஸ் 1. ஸோ கரெக்டாக இல்லையா? அவன் கொடுத்த 3, 6, 10 நான் வந்து வேல்யூஸை எழுதியிருக்கேன், 10, 6, 3ன்னு. ஓகே, இப்போ பவரும் ஃபோக்கல் லென்த்து இன்வெர்ஸ்லி கனெக்டட், கரெக்டாக? அப்போ we can say that the focal lengths are inversely connected, F3, F2 and F1. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ பவரோட ரிலேஷன் இது, திஸ் இஸ் ஃபார் ஃபோக்கல் லென்த். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நம்மளோட லென்ஸ் எப்படி இருக்கணும்? அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஐபிஎஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இவங்க 2 பேரில் யாருக்கு அதிகமான ஃபோக்கல் லென்த் இருக்குது? F1க்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ஃபோக்கல் லென்த். இருக்கிறதுலே கம்மி ஃபோக்கல் லென்த் யாருக்கு? F3க்கு. ஸோ F1 வந்து F2வை விட்டுருங்க, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் தான் முக்கியம். இருக்கிறதுலே அதிகமான ஃபோக்கல் லென்த் வில் கோ ஃபார் அப்ஜெக்டிவ், இருக்கிறதுலே கம்மியான ஃபோக்கல் லென்த் வில் கோ ஃபார் ஐபீஸ். அதானே நம்மளோட கண்டிஷன், தட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்படி பார்க்கும்போது F1 வந்து என்னவா ஆக்ட் ஆகுது? ஃபோக்கல் லென்த் F1 வந்து அப்ஜெக்டிவ் ஆகும், ஐபீஸ் வந்து F3 ஆகும் ஆக்ட் ஆகும். புரியுதா? எஸ். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு L1 வந்து அப்ஜெக்டிவ், L3 இது. நீங்கள் ரீசன் கேட்டிருக்கால, கிவ் அ ரீசன், திஸ் இஸ் த ரீசன். இந்த ரீசனை நீங்கள் எழுதினா போதும். இஃப் யூ ஆர் இன் சம் எக்ஸாம்ஸ் லைக் சிபிஎஸ்சி எக்ஸாம், நீங்கள் இந்த ரீசன் எழுதினாலே போதும். இப்போ அடுத்து கவனிங்க, இதுவும் சிமிலர் எக்ஸாக்ட் டைப். ஓகே, பட் இது வந்து டெலஸ்கோப்பும் கேட்டிருக்கா, மைக்ரோஸ்கோப்பும் கேட்டிருக்கா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இதுதான் கொஸ்டின். 3 லென்ஸ் கொடுத்துருக்கான், பவர்ஸ் தே ஹவ் given the value, அப்பாச்சர் கொடுத்துருக்கான். தே ஆர் ஆஸ்கிங் எந்த 2 லென்ஸை வந்து அப்ஜெக்டிவ் ஐபீஸாக யூஸ் பண்ணுவீங்க? ஃபார் மைக்ரோஸ்கோப் தனி கேஸ், டெலஸ்கோப் தனி கேஸ். நம்ம 2 இதுமே சொல்லணும். இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டெலஸ்கோப் மீட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸை பார்த்தோம். டெலஸ்கோப் மீட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ். பட் மைக்ரோஸ்கோப்புக்கு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம பார்த்தோம். இது அதே தான், அந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோப்புக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் கிரேட்டராக இருக்கணும். ஐபீஸ் கிரேட்டராக இருந்தால் போதும், தென் த அப்ஜெக்டிவ் அண்ட் த வேல்யூ ஷுட் பி ஸ்மால். ஓகே, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது நான் இப்படி போட்டேன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. நல்லா கவனிங்க, when I write like this, இப்படி போட்டால் அர்த்தம் வேறு. அதாவது ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்ஜெக்டிவோட. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் அப்ஜெக்டிவ், கரெக்டாக? ஆனால் நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன், FO இஸ் லெஸ் தென் FE, அவ்வளோதான். நாட் வெரி வெரி லெஸ்ன்னு போடல, நான் 2 ஆரோஸ் போடல. ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, 2 பேரோட டிஃப்ரென்ஸ் ஷுட் பி, இந்த கண்டிஷன் மெட் ஆகணும். அட் த சேம் டைம் ஸ்மால் வேல்யூஸாக இருக்கணும் மைக்ரோஸ்கோப்பு. டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் என்னது, நம்மளுக்கு இப்போ தானே தெரியும், FOட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும், தென் FE. டிஃப்ரென்ஸ் ஷுட் பி மோர், ரைட்டா? பட் இங்கே டிஃப்ரென்ஸ் ஸ்மால் வேல்யூஸாக இருந்தால் போதும். தெர் இஸ் நோ மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐபிஎஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த். சரி, இப்போ பாருங்கள், இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற பவரை வந்து உங்கள் ஸ்டைலில் எழுதிடுங்க. எதுக்கு பவர் அதிகம்? லென்ஸ் 3க்கு, தென் த லென்ஸ் 1, தென் த லென்ஸ் 2. ஸோ P3 இஸ் கிரேட்டர் தென் P1, தென் P2, கரெக்டாக? P3 இஸ் கிரேட்டர் தென் P1, தென் P2, கரெக்டாக? இது வந்து பவரோட எக்ஸ்பிரஷன். இதோட இன்வர்ஸ் தான் என்னவா இருக்கும்? ஃபோக்கல் லென்த். ஏன்னா பவரும் ஃபோக்கல் லென்த்தும் இன்வர்ஸ்லி கனெக்டட் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவாலிட்டி will be, inequality will be, accordingly it will be changed. So அப்படியே it will be reversed. So P3 என்ன ஆகுது? அதாவது இப்போ F3 is less than F1, then F2, கரெக்டாக? இந்த எக்ஸ்பிரஷன் will be valid. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப்பு கண்டுபிடிக்கலாமா, மைக்ரோஸ்கோப்பு கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிடலாமா? டெலஸ்கோப் ஈஸியில் 2 எக்ஸ்ட்ரீம் தான் முக்கியம். அதாவது அப்ஜெக்டிவ்க்கு ரொம்ப அதிக ஃபோக்கல் லென்த் இருக்கணும், தென் கம்பேர்ட் டு த ஐபீஸ், கரெக்டாக? அப்போ இருக்கிறதுலே அதிகம் யார்? F2 தானே? அப்போ அது வந்து டெலஸ்கோப்போட, ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்போட அப்ஜெக்டிவ்க்கு F2 ஆகும்,
இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது F3. இது வந்து ஐபீஸ் ஆஃப் த டெலிஸ்கோப்புக்காக இருந்துடும். அதாவது F2 வந்து அப்ஜெக்டிவ், F3 வந்து என்னது ஐபீஸ் கொடுது. புரியுதா? ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே முக்கியம். there should be big difference. அப்ஜெக்டிவ் வந்து F2 அதிக ஃபோக்கல் லென்த், F3 ரைட். இப்போ இதே மைக்ரோஸ்கோப் வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஐபீஸுக்கு இருக்கிறதுலே கம்மி ஃபோக்கல் லென்த் இருக்கணும் ரைட்டா. ஸோ அப்போ வந்து இருக்கிறதுலே கம்மி யாருக்கு? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து F3 F1 F2 இருக்குது. இருக்கிறதுலே அதிக ஃபோக்கல் லென்த் யாருக்கு? F2க்கு, செகண்ட் லென்ஸுக்கு. இருக்கிறதுலே கம்மி வந்து F3, தட் இஸ் லென்ஸ் 3க்கு. அண்ட் இன்டர்மீடியேட்டில் இருக்கிறது லென்ஸ் 1 ஃபோக்கல் லென்த்து. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? மைக்ரோஸ்கோப்பாக இருக்கும்போது ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கணும், தென் த அப்ஜெக்டிவ். பட் அட் த சேம் டைம் ரொம்ப பெரிய வேல்யூஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய வேல்யூஸ் இருக்கக்கூடாது. தேர் ஷுட் பி ஸ்மால் வேல்யூஸாக இருக்கணும். ஸோ அதனால் என்னென்னா இருக்கிறதுலே 2 ஸ்மால் வேல்யூஸ் யார்? நல்லா கவனிங்க, இதில் F2 ஸ்மால் வேல்யூவா இல்லை F3 அண்ட் F1 ஸ்மால் வேல்யூவா? we need to consider F3 and F1. இதுதான் ஸ்மால் வேல்யூஸ் கம்பேர்ட் டு இந்த இவங்க 3 பேரில் இருக்கிறதுலே ஸ்மால் வேல்யூஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் வேல்யூஸ் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே ஸ்மால் வேல்யூஸ் வந்து F3க்கும், அதாவது ஐபிஎஸ்க்கு வந்து நம்மளுக்கு F1 அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து என்னது F3, இப்படி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். எஸ், ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் தட் நீட் டு பி சாட்டிஸ்ஃபைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ப்ராப்ளம் இது. ஓகே, நம்ம எவ்வளோ ஃபார்முலாஸ்லாம் படித்தோம், இதெல்லாம் படித்தோம் இல்லையா, டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப். ஆனால் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் சொல்லுவான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் இது. இது மாதிரி ப்ராப்ளம்ஸும் சம்டைம் கேட்டிருக்கான் நீட்டில். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இது எப்படி பண்ணுறான்றத ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா யூ கேன் ஆன்சர். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் கொஸ்டினில், ஃபார் நார்மல் ஐ the cornea of eye provides the converging power of 40 diopter. கார்னியான்றது என்னது? நம்ம கண்ணோட ஃப்ரண்ட் சைட் பார்ட் வந்து இட் இஸ் ப்ரொவைடிங் அ பவர் ஆஃப் 40 diopter அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் த லீஸ்ட் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ் பிஹைண்ட் த கார்னியா இஸ் 20 diopter. அதாவது கார்னியாவுக்கு பின்னாடி இருக்கிறது தான் என்னது ஐ லென்ஸ் இல்லையா, அது எவ்வளோ ஆஃபர் பண்ணுதான் நம்மளுக்கு? 20 diopter இட் இஸ் ஆஃபரிங். அதுவும் கன்வர்ஜிங் பவர் தான். கன்வர்ஜிங் பவர்னா என்னது? பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த் இல்லையா. ஸோ ரெண்டுமே கன்வர்ஜிங் லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. கார்னியாவும் சரி, இங்கே 2 பேர் இருக்காங்கப்பா, ஒன்று கார்னியா, இன்னொன்று வந்து என்னது ஐபீஸ். 2 பேருமே கன்வர்ஜிங் பவர் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, தட் இஸ் பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். யூஸிங் திஸ் இன்ஃபர்மேஷன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெட்டினா அண்ட் த கார்னியா ஐ லென்ஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் டு பி. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு ரெட்டினாக்கும் கார்னியா ஐ லென்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கேட்குறான். ஓகே, வெறும் இந்த டேட்டா வச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஐ மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஐயில் இந்த இடம் தான் என்ன சொல்லுவீங்க? கார்னியா இல்லையா. கார்னியா வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுதான்? 40 diopter, தட் இஸ் பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த், கன்வர்ஜிங் லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் என்னது? இந்த இடம் தான் யூ கால் இட் அஸ் வாட்? இந்த இடம் தான் யூ கால் இட் அஸ் த ஐ லென்ஸ், நம்ம கண்ணோட லென்ஸு. அது எவ்வளோ டயாப்டர் ஆஃபர் பண்ணுதான்? 20 diopter அண்ட் இட்ஸ் ஆல்சோ கன்வர்ஜிங் ஒன். இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து கார்னியா, இது நம்மளோட ஐபீஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் ரைட். இந்த கார்னியா ஐபீஸோட டோட்டல் செட்டப்பை எடுத்துக்கலாம். இதுக்கும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினா இருக்குல்ல, அதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கேட்குறான். கார்னியா ஐ லென்ஸ்க்கும் ரெட்டினாக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறான், டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஐ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறான். கண்டுபிடிக்க முடியுமானா எப்படி பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் we are going to do. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு கார்னியான்றது ஒரு லென்ஸ், கன்வர்ஜிங் லென்ஸ். ஐ லென்ஸ் இஸ் ஆல்சோ 20 diopter இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ். 2 லென்ஸுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கா? நம்ம ரெண்டுத்தையும் எப்படி அசியூம் பண்ணிக்கணும்? the 2 lenses are in contact. வெரி இம்பார்ட்டன்ட். கார்னியாவையும் ஐ லென்ஸையும் தே ஆர் இன் கான்டாக்ட் மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்குமா? நல்லா கவனிங்க, கார்னியாவையும் ஐ லென்ஸையும் ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கார்னியா அண்ட் ஐ லென்ஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன்னா திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் லென்ஸ். இப்போ இதுதான் நம்மளோட கண்ணு, பின்னாடி இருக்க ரீஜன் வந்து என்னது? ரெட்டினா. கரெக்டாக, இந்த பின்னாடி இருக்க ரீஜன் நம்மளோட ரெட்டினா. இப்போ பேரலல் ரேஸ் வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? இந்த பேரலல் ரேஸ் வந்து எந்த இடத்துல மீட் ஆகும்? ஃபோக்கஸ் தானே.
ஸோ இதை வச்சு நீங்கள் எஸ்டிமேட் பண்ண முடியும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டி. அதாவது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இதுதான் நம்மளோட ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த், ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வருது? இன்ஃபினிட்டி. லெட்ஸ் சிம்ப்ளி அப்ளை அ மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. லெட்ஸ் அப்ளை 1/v minus 1/u is equal to 1/f. கரெக்டா இல்லையா? இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து இங்கே என்ன வேல்யூ? இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் போடலாமா? f ஈக்குவலன்ட் ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்கேருந்து வருது? இன்ஃபினிட்டிலேருந்து வருது. இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? யூவோட வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. u இன்ஃபினிட்டினா இந்த டேர்ம் என்ன ஆகும்? இட் வில் கோ டு 0. கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இப்படி பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் எந்த இடத்துல மீட் ஆகும்? வேர் இட் வில் மீட்? இட் வில் மீட் அட் த ஃபோக்கஸ், ரைட்? ரெட்டினால போய் மீட் பண்ணும். அதை வச்சு இந்த லென்த்தை சொல்லிடலாம்ல. ஸோ திஸ் டி இஸ் நத்திங் பட் வாட்? வி. இப்போ வி கண்டுபிடிங்கப்பா. இந்த 1/u வந்து 0 ஆகிடும், ஏன்னா 1/infinity is 0. ஸோ 1/v minus 0 will be equal to 1/f equivalent. இப்போ இந்த f equivalent தான் இங்கே என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு டின்னு சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? யாருக்கு புரியுது, யாருக்கு புரியல? ஸோ நான் இப்போ v கண்டுபிடிச்சேன்ல, தட் இஸ் ஈக்குவல் டு f equivalent and also it is equal to d. திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா f equivalent கண்டுபிடிக்கணும்ப்பா. அந்த f equivalentோட வேல்யூ தான் என்னவா இருக்குமா? d-யாக இருக்குமா? அதோட ப்ரூஃப் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். புரியுதா இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இதை வந்து ஒரு ஈக்குவலன்ட் லென்ஸாக மாற்றினேன். கார்னியாவையும் ஐ லென்ஸையும் சேர்த்து கான்டாக்டில் இருந்த 2 லென்ஸாக வச்சு ஒரு லென்ஸாக மாற்றினேன். ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பேரல் லைட் ரேஸ் அனுப்புனேன். அப்ராக்சிமேட் தான் கண்டுபிடிக்கிறோம், பேரல் லைட் ரேஸ் அனுப்புகிறேன். இப்போ நேராக அது எங்கே போய் மீட் பண்ணும்? ரெட்டினால. தட் மீன்ஸ் தட் இஸ் த டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ தட் v will be equal to f equivalent which is equal to also equal to the distance between these two parts. புரியுதா இல்லையா? இப்போது அந்த f equivalent மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். சிம்பிள் தான் அது. ஸோ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு 2 லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டான்ல, பவர் கொடுத்துட்டான். பவர் ஆஃப் த கார்னியா, பவர் ஆஃப் த ஐ லென்ஸ், ரெண்டுத்தோட வேல்யூவை கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் வேல்யூவை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா வித் சைன் போடணும். ரெண்டுமே கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ டேரெக்டாக பாசிட்டிவ் போட்டுறேன். பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் போட்டால் எனக்கு என்ன பவர் ஈக்குவலன்ட் கிடச்சிடுமா? 60 டயாப்டர்னு கிடைக்குது. இந்த 60 டயாப்டரோட இன்வெர்ஸ் தான் என்னதுப்பா? பவர் ஈக்குவலன்ட்டோட இன்வெர்ஸ் தானே ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்து. 1/60 மீட்டர்னு கிடைக்குது. சென்டிமீட்டர் எழுதிங்கன்னா 1.67 சென்டிமீட்டர். ஸோ தட் ஃபோக்கல் லென்த், தட் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் வில் பி ஈக்குவல் டு வாட்? கார்னியாக்கும் ஐ லென்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இந்த ப்ராப்ளமை ஒன்ஸ் அகெயின் புரியலன்னா திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்டாப்பா? இப்போ நெக்ஸ்ட்டு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, we will work on that. இப்போ இந்த ப்ராப்ளம் கவனிங்க. ஸோ மேக்னிஃபைங் பவர் ஆஃப் அ டெலஸ்கோப் இஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்கான். When it is adjusted for parallel rays, the distance between the objective and the eyepiece is 20 cm. The focal length of the lens என்னென்ன இருக்குன்னு கேட்குறான். அதாவது ஒரு மேக்னிஃபைங் பவர் ஆஃப் அ டெலஸ்கோப் கொடுத்துட்டான் 9ன்ட்டு. ஸோ இட் இஸ் அட்ஜஸ்டட் ஃபார் parallel rays. நல்லா கவனிங்க, எப்போ வந்து parallel rays வரும்? When the final image is at infinity. When it is adjusted for parallel rays na relaxed eye condition சொல்கிறான். relaxed eye condition means what? parallel rays அப்போ தானே வரும். ஸோ இன்ஃபினைட்டில் ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது போது நம்மளுக்கு parallel rays. ஸோ the distance between objective and eyepiece, that is 20 cm கொடுத்துருக்கான். the focal length of the lens வந்து என்னென்ன இருக்கும்? ஸோ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கான் ஆப்ஷனில். கரெக்டாக ஐபீஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்கான். இப்போ when type of இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். when the type of magnification is not given, இந்த இடத்துல ஜஸ்ட் மேக்னிஃபைங் பவர் வந்து 9ன்னு கொடுத்துட்டான். பட் 2 டைப் ஆஃப் மேக்னிஃபைங் பவர் இருக்குது. நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ்ட் ஐயா, ஸ்ட்ரெயின்ட் ஐயான்ட்டு. ஓகே, கொஷின்லேயும் ஒரு க்ளூ கொடுத்துட்டான். என்னது? அசியூம் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கானா. தென் இட் இஸ் மீன்ஸ் வாட்? அதாவது ரிலாக்ஸ்ட் ஐ, parallel rays, ரைட்? ஸோ இந்த இடத்துல என்னென்னா, when the type of magnification is not given, assume relaxed eye. ஸோ கொஸ்டின்லேயும் ஒரு க்ளூ கொடுத்துருந்தான். அட்ஜஸ்டட் ஃபார் parallel raysனால் நான் என்ன சொன்னேன்? கொஸ்டினில் 2வது லைனில் அட்ஜஸ்டட் ஃபார் parallel rays அப்போவே நான் சொல்லிட்டேன் இட் இஸ் ரிலாக்ஸ்ட் ஐ. பட் மேக்னிஃபைங் பவர் வந்து ஜென்ரலாக நம்ம எம்டி கண்டுபிடிப்போம், எம் இன்ஃபினிட்டி கண்டுபிடிப்போம். 2 பாசிபிலிட்டி தான். பட் எது 9 வந்து எதுனே கொடுக்கல, ரிலாக்ஸ்ட் ஐயா ஸ்ட்ரெயின்ட் ஐயான்னு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ரிலாக்ஸ்ட் ஐ. நம்மளுக்கு எம் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்ன தெரியும்? மேக்னிடியூட் FO/FE. இதில் வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி லென்த் ஆஃப் த டெலஸ்கோப்லேயும்
பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதில் ரெண்டு தடவை பாசிட்டிவ் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், FO அண்ட் FE. இப்போ நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலாக, நம்ம இது FO அண்ட் FE தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபையிங் பவர் கொடுத்துருந்தா விச் இஸ் 9 we can take. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 is equal to FO by FE. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 into FE. அதே மாதிரி லென்த்தை பொறுத்த வரைக்கும் லென்த் வந்து என்னது 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தா. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் பேரலல் ரேஸ்னு விச் இஸ் நத்திங் பட் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. ஸோ FO plus FE I am getting 20 சென்டிமீட்டர். ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், இப்போ தான் just now I found FO is equal to 9 into FE. இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Finally you have this expression 9 FE plus FE is equal to 20 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get 10 FE. Final answer will be equal to what? FE ஓட வேல்யூ 2 சென்டி. பா இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் பா, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஃப்ரம் வேர் யூ காட், இது வந்து மேக்னிஃபிகேஷன்லேருந்து, இது வந்து லென்த்லேருந்து வி காட். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். யூ வில் கெட் FE as 2 சென்டிமீட்டர் அண்ட் FO as what 18 சென்டிமீட்டர். ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் அண்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். ஸோ இங்கே டெலஸ்கோப்பு இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இப்போ போன ப்ராப்ளம் பண்ணோம்ல, போன ப்ராப்ளமில் என்ன டைப் ஆஃப் டெலஸ்கோப்னே கொடுக்கவே இல்லையே. மேக்னிஃபிகேஷனும் கொடுக்கல, டெலஸ்கோப்பும் கொடுக்கல. மேக்னிஃபிகேஷன் நம்ம இன்ஃபினிட்டின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், தட் இஸ் ரிலாக்ஸ்டைன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் மேக்னிஃபிகேஷன். பட் டெலஸ்கோப் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கலாக என்ன இது சொல்லவே இல்லையே. அவன் எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன டெலஸ்கோப் எடுத்துக்கணும்? வாட் டெலஸ்கோப் யூ நீட் டேக்? ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். அவன் எந்த டெலஸ்கோப்புன்னு கொடுக்கலன்னா ஜஸ்ட் அசியூம் ஆஸ்ட்ரோனாமிக்கல். இங்கே பாருங்கள் கொஸ்டினில் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் ஆஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்போட அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸோட வேல்யூஸ் ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூஸ் கொடுத்துட்டான். டு வியூ அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் 200 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த அப்ஜெக்டிவ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான்ப்பா, அது வந்து அப்ஜெக்டிவ்லேருந்து 200 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கான், விச் இஸ் 2 மீட்டர் தள்ளி இருக்குது. த லென்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ். த லென்ஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ்னு கேட்குறான். பேசிக்லி அவன் என்ன கேட்குறான்? லென்ஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ்னால் இஸ் ஆஸ்கிங் நத்திங் பட் வாட், என்ன கேட்குறான்? எல் என்னன்னு தானே கேட்குறான். அதாவது FOவோட வேல்யூ 14 கொடுத்துட்டான், FEயோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். இஸ் சிம்பிளி ஆஸ்கிங் வாட் இஸ் த லென்த், தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லென்ஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் த ஐபீஸ். ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இது வந்து நம்மளோட, நான் ஃபஸ்ட்டு இது டயக்ராம் போட்டுறேன், விஷுவலைஸ் பண்ணிடுறேன். திஸ் இஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் திஸ் இஸ் ஐபீஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட் விச் இஸ் கெப்ட் அட் ஹவு மச் சென்டிமீட்டர்? நம்மளுக்கு 200 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அவன் எல் கேட்குறான். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே ஃபஸ்ட்டு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜ் வந்து ஐபிஎஸ்க்கு ஆப்ஜெக்ட் ஆகவே ஃபைனல் இமேஜ் கிடைக்கும். சரி, இப்போது இதில் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்சஸ் கேட்டிருக்கான். இங்கே என்னது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ரிலாக்ஸ்ட் ஐயா ஸ்ட்ரெயின்ட் ஐயான்னு சொன்னோம்ல, அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லணும்ல, ஒரு ப்ராப்ளமில் ரிலாக்ஸ்ட் ஐயா ஸ்ட்ரெயின்ட் ஐயான்னு சொல்லணும். அப்போ தானே நம்ம லென்த்து கண்டுபிடிக்கணும். எல் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணுமா, எல்டி கண்டுபிடிக்கணுமான்னு தெரியணும்ல. எல்டினா அதாவது ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன், எல் இன்ஃபினிட்டினா ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷன், நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அது கேட்டிருக்கானா எது கேட்டிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி இது நம்மளோட டயக்ராம், டவுட் இல்லை. இப்போ நம்மளுக்கு வி நீட் டு அசியூம் இயர் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். அவன் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுக்கல, ரிலாக்ஸ்ட் ஐயா ஸ்ட்ரெயின்ட் ஐயான்னு கொடுக்கல. அதனால் நம்ம ரிலாக்ஸ்ட் ஐனே எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் இந்த பாயிண்ட் நான் ஓவராலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து என்ன டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கொடுக்கலன்னா யூ வில் அசியூம் வாட், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, அதில் என்ன டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கொடுக்கலன்னா யூ வில் அசியூம் இட் அஸ் ரிலாக்ஸ்ட் ஐன்னு அசியூம் பண்ண சொன்னா. when they didn't mention any magnification, just assume relaxed eye. எங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில். ஆனால் டெலஸ்கோப்பில் பொறுத்த வரைக்கும் அவன் எந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்கலன்னா, ஸ்பெசிஃபை பண்ணலன்னா, ஜஸ்ட் அசியூம் ரிலாக்ஸ்ட் ஐ. ஸ்ட்ரெயின்ட் ஐ வந்து அசியூம் பண்ணிக்கணும் இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்டு, ரிலாக்ஸ்ட் ஐ இன் கேஸ் ஆஃப் டெலஸ்கோப். புரியுதா இல்லையா? ஃபைன், நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வி நீட் அசியூம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் லென்த்துன்னு கேட்டிருக்கான், பட் என்ன மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்முலா என்னது, திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் இமேஜ். இப்போ இது வந்து UO ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இது இமேஜோட டிஸ்டன்ஸ் VO அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ இந்த லென்த்து தான் என்னது ஐபிஎஸ்க்கும் இதுக்கும் உள்ள லென்த்து, விச் இஸ் UE. ஃபைனலாக நம்மளுக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம எடுத்துருக்கோம். கரெக்டாக நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் வி ஹவ் அசியூம்.
நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்ப்பா. தட் இஸ் வியோட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகணும் வி ஐபீஸில் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ யூஇயோட வேல்யூ என்ன இருக்கணும்? எஃப்இ. கரெக்டாக இல்லையா? இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்ல ஈஸியாக. இப்போ பாருங்கள், வியோட வேல்யூ இன்ஃபினிட்டி, அதாவது 0, இந்த 1/infinity. ஸோ யூ கேன் சிம்ப்ளி ப்ரூவ் தட் யூஇ வந்து நெகட்டிவ் வித் சைன் போட்டிங்கன்னா. ஸோ யூ கேன் ஈஸிலி ப்ரூவ் தட் யூஇ இஸ் ஈக்குவல் டு எஃப்இ. கரெக்டாக இல்லையா? ரைட்ப்பா. ஸோ நம்மளுக்கு ஐபீஸில் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகணும் இமேஜ் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். பட் த பொசிஷன் ஃபார் த ஐபீஸ் ஷுட் பி அட் ஃபோக்கஸ். ரைட்டாக எஃப்இயில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் லென்த்து கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னென்னலாம் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். லென்த்து கண்டுபிடிக்கணும் இன் கேஸ் ஆஃப் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஐ நீட் டு நோ வாட் இஸ். இப்போ எல் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்னது? விஓ ப்ளஸ் யூஇ. இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம். யூஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன வரும்? எல் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு விஓ ப்ளஸ் எஃப்இன்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஜென்ரல் ஃபார்மில் வந்து இது பாருங்கள், திஸ் இஸ் விஓ, இது வந்து யூஇ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தானே லென்த் ஆஃப் த டெலஸ்கோப்பு. லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் இஸ் நத்திங் பட் விஓ ப்ளஸ் யூஇ. இப்போ விஓ ப்ளஸ் யூஇயில் யூஇயோட வேல்யூ வந்து என்னது? எஃப்இ. அப்போ விஓவோட வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? விஓ கண்டுபிடிக்க போகிறேன் இப்போது. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கேன்னா, இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. விஓ இஸ் த இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ லென்ஸ் ஃபார்முலா ஐ எம் கோயிங் டு அப்ளை அட் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வித் த சைன் போடுறேன், -200 சென்டிமீட்டர். இது வந்து 40 சென்டிமீட்டர். ரெண்டு வேல்யூஸுமே சென்டிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சென்டிமீட்டரை சப்ஸ்டியூட் பண்ணி லெட்ஸ் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். விவோவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 50 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. விவோவோட வேல்யூ ஐ எம் கெட்டிங் இட் அஸ் 50 சென்டிமீட்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து விவோவோட வேல்யூவும் தெரியும், எஃப்இயோட வேல்யூவும் தெரியும். கொஸ்டினில் கொடுத்துட்டான். டேரெக்டாக நீங்கள் எல் இருக்கிறதுல எல் இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் வாட்? 50 சென்டிமீட்டர் ப்ளஸ் எஃப்இ விச் இஸ் 54 சென்டிமீட்டர். இப்போ நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். இனிஷியலாக ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டோம். ஆப்ஜெக்ட் வந்து 200 சென்டிமீட்டர். ஸோ என்ன டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, பட் ஆனால் ஜஸ்ட் லென்ஸ் மட்டும் லென்த்து மட்டும் கேட்டிருக்கான். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் வி நீட் அஸ்யூம். இன் கேஸ் ஆஃப் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்பாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயின் டை, தட் இஸ் கேபிட்டல் டி டிஸ்டன்ஸில் ஃபைனல் இமேஜ் இருக்குன்னு அசியூம் பண்ணுவீங்க. இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இது டெலஸ்கோப். அதனால் நம்ம வந்து நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் தட் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி ரிலாக்ஸ்டே அசியூம் பண்ணிக்கணும். அப்போ வி இன்ஃபினிட்டி வரும் ஃபைனல் இமேஜோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஐபீஸ். பட் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு எஃப்இ. அப்போ தான் ஃபைனல் இமேஜ் வில் பி அட் இன்ஃபினிட்டி. ஸோ அதோட சின்ன ப்ரூஃப் பார்த்தோம். கரெக்டாக? சரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு விஓ தெரிஞ்சால் போதும். எஃப்இ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி சிம்பிள் லென்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். ஐ காட் எல் இன்ஃபினிட்டி விச் இஸ் 54 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ரைட்டா? இப்போ அடுத்து கவனிங்க. ஃபார் இன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் ஆஃப் 10-fold ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். 10-fold ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனாலும் ஒன்று தான், கேபிட்டல் எம்னாலும் ஒன்று தான். கரெக்டாக? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனாலும் ஒன்று தான், எம்னாலும் ஒன்று தான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10-fold. சரி, ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் எப்போவுமே நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? பட் ஆனால் 10-foldன்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் -10x அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன்ல தியரியில் பிகினிங்கில், நம்மளுக்கு வந்து ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஆர் மேக்னிஃபைங் பவருக்கு யூனிட் கிடையாது. ஸோ 10xன்னு மட்டும்தான் போடுவோம். அதுதான் அவன் 10-foldன்றான், 10-fold அப்படின்றான். ஸோ வித் த மேக்னிடியூட் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 10. கரெக்டாக? சரி, இப்போ ஆஸ் அ லென்த் ஆஃப் 44 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் இஸ் 44 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ். இப்போயும் கவனிங்க, இந்த ப்ராப்ளமுமே வந்து ஆங்குலர் 10-fold ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கான். பட் அது ஸ்ட்ரெயின்ட் ஐயா ரிலாக்ஸ்ட் ஐயா எதுவுமே கொடுக்கலையே. அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்? இட் இஸ் ரிலாக்ஸ்ட் ஐ, that is normal adjustment, that is image is formed at infinity. So m infinity is equal to fo by fe. length ஓடது வந்து fo plus fe. இது divided by இது ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரெடி அவன் 10-fold மேக்னிஃபிகேஷன் இதோட மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்கான் 10 fo by fe. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த லென்த் எல் இன்ஃபினிட்டி. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்பா. திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன், this is another one. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா you will get fe as 4 cm and fo as 40 cm. So focal length of objective தான் கேட்குறான். objective ஆன்சர் வந்து 40 cm. ரைட்பா? this is a last problem in this topic.
நம்ம சால்வ் பண்ண போகிறது. பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணி கன்ஃபியூஷனில் இருப்பாங்க முன்னாடி சால்வ் பண்ணவங்க. இந்த ப்ராப்ளமை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் வித் ப்ராப்பர் டயக்ராம்ஸ். ஓகே, மேபி யூ கேன் பாஸ் த ஸ்க்ரீன். ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள் புரியுதான்னு. அதவே தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, இப்போ கவனிங்க. இன் அன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் இன் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னது? அவன் எதை பற்றி பேசுகிறான்? M infinity L infinity நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா டார்க் பிளாக் லைன் ஆஃப் லென்த் L. ஸோ ஒரு டார்க் பிளாக் லைன் ட்ரா பண்ணுறான். எங்கே? அப்ஜெக்டிவ் லென்ஸோட இன்னர் சைடில், இன்சைட் பார்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸில் ஒரு கோடு லைன் ட்ரா பண்ணுறான். அந்த கோடோட லென்த் எவ்வளோவா? இதான் அப்ஜெக்டிவ் லென்ஸ்னால் உள்ளே ஒரு கோடு போடுறான். அந்த கோடோட லென்த் வந்து L. இப்போ ஐபீஸ் ஃபார்ம்ஸ் அ ரியல் இமேஜ் ஆஃப் திஸ் லைன். இந்த லைனு அப்ஜெக்டிவ் லென்ஸ்குள்ளே போட்டிங்களா ஒரு லைனு, இதை ஆப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு ஐபீஸ் என்ன பண்ணுதான்? ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுதான். இந்த லென்த் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஐன்னு வருதான். இப்போ ஐபீஸ் ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணதில்ல, இந்த லைனோட இந்த கோடோட இமேஜை ஃபார்ம் பண்ணதில்ல, அதோட லென்த் வந்து ஐன்னு கொடுத்துருக்கான். த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் டெலஸ்கோப்ஸ். இப்போ நீங்கள் இந்த டெலஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனை சொல்லணும். டெலஸ்கோப் என்ன கண்டிஷனில் இருக்குது? நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டா ஸ்ட்ரெயின்ட் ஐயா? நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி M infinity L infinity பற்றி தான் பேசுகிறான். ஸோ அந்த லைனோட லென்த் இஸ் L. அது ஐபிஎஸ் ஃபார்ம் பண்ண இமேஜோட லென்த் வந்து கேபிட்டல் I. சரி கவனிங்க, டைரெக்டாக ஃபார்முலாஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் எவ்ரி திங் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னது? M infinity மேக்னிடியூட் FO/FE ஸ்ட்ரெயின் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். லென்த் இஸ் ஈக்குவல் டு FO + FE. டவுட் இல்லை. M infinity தான் கேட்குறான். கரெக்டாக? யாரோடது கேட்குறான்? M infinity கேட்குறான். டவுட் இல்லை. ஓகே, பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யார் கேட்டிருக்கான்? LI. இங்கே LI 4 ஆப்ஷனே பாருங்கள். M infinity கேட்குறான்ப்பா. ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் தான் கேட்குறான், தட் இஸ் மேக்னிஃபைங் பவர். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் he is asking? L is the length of the object. I is the image. அந்த ஐபீஸ் ஃபார்ம் பண்ண இமேஜ் அதோட லென்த்து. இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் கேட்குறான். ஸோ இந்த ப்ராப்ளமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் லென்ஸ். இது நம்மளோட ஐபீஸ். கரெக்டாக? இப்போ நம்ம பொதுவாக எது வழியாக பார்ப்போம்? இது வழியாக தான் பார்ப்போம். கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் ஐபீஸ், திஸ் இஸ் அப்ஜெக்டிவ், ரைட்? நம்ம இது வழியாக பார்ப்போம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ்? இட் இஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இட் இஸ் இன் த நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தட் இஸ் ஸ்ட்ரெயின் ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷனில் தானே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் இஸ் நத்திங் பட் L infinity. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ கவனிங்க, இது அப்ஜெக்டிவ் லென்ஸ், திஸ் இஸ் ஐபீஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், என்னதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இவன் சொன்னால நான் ஒரு லைன் போட போகிறேன் அப்ஜெக்டிவ் லென்ஸோட இது வந்து இன்சைட் பார்ட்டு. இந்த இன்சைட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு கோடு போட்டிருக்கானா, அந்த கோடோட லென்த்து வந்து L. அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸில் போட்டு கோடு போட்ட லென்த் வந்து L. அதோட இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது? பின்னாடி. அதாவது ஐபீஸ் வில் ஃபார்ம் தட் இமேஜ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு. ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் மேலே ஒரு லைன் போட்டேன். இந்த லைன் தான் இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட். இதோட இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும் பை த ஐபீஸ். இந்த லென்த்தை கேன் ஐ கால் இட் அஸ் UE. ஆப்ஜெக்ட்டுக்கும் ஐபீஸ்க்கும் நடுவில் இருக்க லென்த் என்னது? UEன்னு கூப்பிடலாமல் கூப்பிடக்கூடாதா? இப்போ இங்கே ஆப்ஜெக்ட்ன்றது இப்போ இது தான் அப்ஜெக்டிவ் தான், இந்த கோடு தான். இந்த கோடோட லென்த் வந்து UE ஃப்ரம் த ஐபீஸ். இது வந்து இமேஜோட லென்த்து எவ்வளோ? I. போலில் இருந்து பார்க்கும்போது ஐபீஸோட போலில் இருந்து VE, அதோட ஒரிஜினல் இப்போ இமேஜோட ஹைட் வந்து I. இப்போ நீங்கள் இங்கே கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். லென்த் ஆஃப் த டெலஸ்கோப்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ். அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் வாட் இஸ் த லென்த்? UE தானே. ஐபீஸ்க்கும் அப்ஜெக்டிவ்க்கும் நடுவில் இருக்க லென்த் வந்து UE. சரி, இப்போ நான் எனக்கு என்ன வேணும்? 1 செகண்ட் லெட்ஸ் கோ டு தட். எனக்கு M infinity வேணும். M infinityயோட ஃபார்முலா என்னது? FO/FE. ஃபஸ்ட்டு நான் வந்து VE கண்டுபிடிக்க போகிறேன். என்னோட UEன்றது என்னது? நல்லா கவனிங்க, L infinityயும் UEயும் சேம் தானே. லென்த்து மேக்னிடியூட வரைக்கும் பார்த்தீங்கன்னா UEயோட மேக்னிடியூடும் L infinityயும் சேம் தான். திஸ் லென்த். கரெக்டாக? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் VE. ஸோ 1/VE - 1 லென்ஸ் ஃபார்முலா. இப்போ நான் UE சைனோட போட போகிறேன். UE இஸ் நத்திங் பட், அதாவது போலில் இருந்து என்னது? போலில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே. ஸோ ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் -L infinity. -Lன்னு போடலாம், இல்லை -L infinity. கரெக்டாக?
which is L இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு FO + FE. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த்? இட்ஸ் ஆல்ரெடி FE, இந்த ஐபீஸோட ஃபோக்கல் லென்த். இப்போ இதிலிருந்து நீங்கள் இந்த டேர்ம்ஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் ஷோ தட் V is equal to FE FO + FE divided by FO அப்படின்னு வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லென்த் ஆஃப் டெலஸ்கோப்பும் the UE ஐபீஸிலிருந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த கோடு லைனோட லென்த்துமே வந்து சேமு, கரெக்டாக? இப்போ அதை யூஸ் பண்ணி நான் VE கண்டுபிடிக்கிறேன். ஸோ VE வந்து லென்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன் அட் ஐபீஸ். ஸோ ஐ காட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் VE அட் ஐபீஸ். எனக்கு VE கிடச்சிருது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. இந்த ஐபீஸ் இருக்குல்ல, ஐபீஸுக்கு ஐ எம் கோயிங் டு அப்ளை லீனியர் மேக்னிஃபிகேஷன். சரி, நான் ஐபீஸுக்கு லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணேன்னா ஐபீஸுக்கு லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஐ காட் VE. இப்போ நான் ஐபீஸுக்கு என்ன பண்ண போகிறேன்? லீனியர் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். வாட் இஸ் லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா? இப்போ கவனிங்க, லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஐ எம் கோயிங் டு அப்ளை விச் இஸ் நத்திங் பட் வாட்? ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் இமேஜ் என்னது? I. சரி, ஹைட் ஆஃப் இமேஜ், அதாவது ஐபீஸுக்கு லீனியர் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறேன். This is HI, which is nothing but I by L. Okay, L is the object order height. இப்போ I can also say it is equal to VE by UE by definition. Correct தானே? லென்ஸோட linear magnification formula பா இது, nothing different. Linear magnification formula for the eyepiece lens. So VE by UE ன்னு போடலாமா? இப்போ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? UE தெரியுமா தெரியாதா? பா UE எனக்கு தெரியுமா தெரியாதா? Yes, I know UE. UE ஓட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு L இன்ஃபினிட்டின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி VEயோட வேல்யூவும் எனக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சேனா இல்லையா? VEயோட வேல்யூவும் தெரியும், இப்போ எனக்கு UEயோட வேல்யூவும் தெரியும். இப்போ எல்லாத்தையும் நான் வித் சைன் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, I by L, VE வித் சைன், UE வித் சைன் போடுறேன். VE வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகுது, ஐ எம் கெட்டிங் வித் பாசிட்டிவ் சைன். இப்போ UEயோட வேல்யூ என்னது? வாட் இஸ் UE? மைனஸ் ஆஃப் FO + FE. இது வந்து UEயோட வேல்யூ வித் சைன்பா, இது வந்து VEயோட வேல்யூ. கேன்சல் பண்ணுங்கள், இந்த டேர்ம் கேன்சல் ஆகுமா? this term and this term will get cancelled. Finally you will get I by L is equal to minus of FE by FO. I by L is equal to minus FE by FO ன்னு கிடைக்குதா? இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் M இன்ஃபினிட்டி? நம்ம இந்த ப்ராப்ளமோட முக்கியமான ஏமே என்னது? M இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு யூ வில் ஃபைனலி அப்ளை நெகட்டிவ் சைன், கரெக்டாக? ஏன்னா ஃபைனலாக வந்து மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக தான் இருக்கணும். ஸோ கவனிங்க, M இன்ஃபினிட்டியோட மேக்னிடியூட் தட் இஸ் FE by FO ஃபார்முலா இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் நம்ம. இப்போ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தானேப்பா சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது என்ன வரும்? இப்போ M இன்ஃபினிட்டி மேக்னிடியூட் சப்ஸ்டியூட் பண்ணணும், பாசிட்டிவ் வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் L by I. ஸோ இதுலேருந்து ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? L by I is the magnification. simple as that, L by I. இப்போ M இன்ஃபினிட்டி வித் சைன் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஃபைனலாக நெகட்டிவ் போடுறீங்க. இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ போடணும். பாசிட்டிவ் வேல்யூ இங்கே நெகட்டிவ் வந்திருக்குல்ல, நான் அப்போ மேக்னிடியூட் எடுத்துடுறேன் L by I. வித் சைன் போடும்போது மைனஸ் L by I. ஆனால் இப்போ ஆப்ஷனை போய் தேடலாம். ஆப்ஷனில் எங்கேயாவது மைனஸ் L by Iன்னு இருக்கா? எங்கேயாவது மைனஸ் L by இருக்கா, இல்லை வெறும் L by I இருக்கா? ஸோ அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னா, அவன் இன்டைரக்டாக வந்து ஆப்ஷனில் கொடுக்காத போது இஸ் ட்ரைங் டு ஆஸ்க் த மேக்னிடியூட் அவன் கேட்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? கொஸ்டினில் சொல்லாமல் மேக்னிடியூடை கேட்டிருக்கான். தட் இஸ் L by I தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட் நம்மளுக்கு. புரியுதாப்பா? எஸ், உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க, எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் போஸ்ட் இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best.